ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? திருக்குரான் 2வது அத்தியாயம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அதில் நிறைய ஆன்மீக ரகசியங்களை நம்ம கடந்த பல பதிவுகளில் பார்த்துட்டு வரோம். நம்ம ஜென்ரல் வீடியோ சேனலில் கூட பார்த்திங்கன்னா அந்த ரகசியங்கள் எல்லாம் நம்ம வெளிப்படுத்திட்டு இருக்கிறோம். ஸோ இந்த 2வது அத்தியாயத்தில் இப்போது 190வது வசனத்திலிருந்து பார்க்க போகிறோம். அது கூடவே ஹஜ் யாத்திரை பற்றி, இதுக்கு முன்னாடி பார்த்ததில் ரமலான் நோன்பு பற்றி அல்லாஹ் சொன்னதை பார்த்தோம். இதில் ஹஜ் யாத்திரை பற்றி சொல்கிறதையும் சேர்த்து பார்க்க போகிறோம். சரி, 190. உங்களுடன் போர் புரிபவர்களோடு அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்களும் போரிடுங்கள். நீங்கள் வரம்பு மீறாதீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் வரம்பு மீறுபவர்களை நேசிக்க மாட்டான் அப்படின்னு இருக்கு. ஸோ இதுக்கு அர்த்தம் புரியும் இல்லையா? ஸோ பெரும்பாலும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஜென்ரலாக நிறைய தீவிரவாதிகள் இருக்கிறனால வெளி உலகத்துக்கு ஒருவேளை குரானை தீவிரவாதத்தை தான் போதிக்குதோ அப்படி தான் எல்லாருமே நம்பிட்டு இருக்கிறாங்க. ஸோ குரான் எடுத்து படிக்கும்போது தான் தெரியுது பைபிளில் இருக்கிற இருக்குது. ஆனால் பைபிளில் இருக்கிறதுக்கு கம்பேர் பண்ணும்போது இதில் 1% கூட கிடையாது. பைபிள் பழைய ஏற்பாடு பார்த்திங்கன்னா அப்படி இருக்கும், பயங்கரமாக இருக்கும். ஸோ அப்போ குறிப்பாக முஸ்லீம்கள் அப்படி இல்லவே இல்லையா குரானில் அப்படின்னு கேட்கும்போது, உங்களோட சண்டை போட்டால் மட்டும் அவங்களோட சண்டை போடுங்கன்னு தான் இருக்குதே தவிர சும்மா இருக்கிறவனை போய் கொலை பண்ணு அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி தான் இது வரைக்கும் பார்த்த வரைக்குமே வருது. கொலை செய்தால் அவனை கொலை செய்யு. ஸோ அதுக்கு ஏற்கனவே ஒரு முஸ்லீம் சகோதரர் சொல்லியிருந்தார், அது எதுக்குன்னா அதை விட்டிங்கன்னா அவன் அடியாளாகி அதையே தொழிலாக வச்சுருப்பான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு நம்மளால் எதிர்ப்பும் தெரிவிக்க முடியாது இன்றைய காலகட்டத்திற்கு. சரி, அதே மாதிரி ஏன்னா இன்றைக்கி உலகம் அப்படி தானே இருக்குது இல்லையா? கொலை பண்ணுறாங்க, ஜெயிலுக்கு போகிறாங்க, உடனே வெளில வராங்க, மறுபடியும் கொலை பண்ணுறாங்க, மறுபடியும் ஜெயிலுக்கு போகிறாங்க, இப்படி இருக்குது. ஸோ அப்போ குரானுடைய வழி தான் அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு ஒரே வழியாக இருக்குது. அதே மாதிரி இங்கே கூட பார்த்திங்கன்னா போர் புரிபவர்களோடு போரிடுங்கள் அப்படின்னு சொன்னால் கூட அல்லாவின் பாதையில் அப்படின்ற வார்த்தை இருக்குது. அதுதான் முக்கியமான விஷயமே. ஸோ அதை நம்ம கடைசியில் பார்ப்போம் அதோடைய அர்த்தம் என்னன்ட்டு. நிச்சயமாக அல்லாஹ் வரம்பு மீறுபவர்களை நேசிக்க மாட்டார். சரி, ஸோ சண்டை போட்டால் திருப்பி சண்டை போடுங்க, ஆனால் அல்லாவின் பாதையில் சண்டை போடுங்க. அல்லாவின் பாதையை மீறி போனீங்கன்னா கடவுளால் வெறுக்கப்படுபவர்களாக ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக முஸ்லீம்களே ஐசிஸ் தீவிரவாதிகள், அவங்க தீவிரவாதிகள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கும் முஸ்லீம் மதத்துக்கும் சம்மந்தம் கிடையாது, அவங்க தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வரம்பு மீறி அவங்க பண்ணுறாங்க, அதனால் அது அல்லாவின் வழி கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, 191. மேலும் அவர்களை, அதாவது உங்களுடன் எதிர்த்து போரிட்ட அவர்களை நீங்கள் எங்கு கண்டாலும் கொல்லுங்கள். கொல்லுங்கள்ன்றது கொலை செய்யுங்கள். அந்த உங்கள் ஊரிலிருந்து அவர்கள் வெளியேற்றியவாறே நீங்களும் அவர்களை வெளியேற்றி விடுங்கள். இன்னும் குழப்பம் கொலையை விட மிக கொடியதாகும். இன்னும் மஸ்ஜிதுல் ஹராமில் அவர்கள் அதில் உங்களுடன் போர் புரியும் வரையில் நீங்கள் அவர்களோடு போர் புரியாதீர்கள். ஆனால் அங்கு அவர்கள் உங்களுடன் போரிட்டால் நீங்கள் அவர்களை கொல்லுங்கள். நிராகரிப்போருக்கு உரிய கூலி இவ்வாறு தான் உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இங்கே உங்களை எதிர்த்தவர்கள் எங்கே பார்த்தாலும் கொலை பண்ணுங்க அப்படின்னு இருக்குது. உங்களை எப்படி உங்கள் ஊரிலிருந்து வெளியேற்றினார்களோ, ஸோ இதில் அந்த மாதிரி நிஜமாக போர் நடக்கும் பொழுது கடவுள் அப்படி வழிகாட்டினார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அந்த சூழ்நிலைக்கு அப்படி சொன்னது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் உங்களை துரத்துன மாதிரி நீங்களும் அவங்கள துரத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கொலையை விட மிக கொடியது குழப்பம் விளைவிப்பது அப்படிங்கிறது. ஸோ இந்த ஒரு லைன் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதுக்கான அர்த்தமும் நம்ம கடைசியில் சொல்கிறோம். மற்றபடி
இன்னொரு விஷயம், அவங்கள பார்த்த உடனே கொலை பண்ணுங்கன்னும் இருக்குது. போரிட்டவர்களை அதே நேரத்தில் வந்து உங்களோடு போர் புரிகிற வரைக்கும் அவர்களோடு நீங்கள் போர் புரியாதீர்கள். போரிட்டால் அவங்கள கொலை செய்யுங்க. நிராகரிப்போருக்கு உரிய கூலி இவ்வாறு தான் உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி, ஓகே. இது வந்து குரான் சொல்லுது 192. எனவே உங்களுடன் போரிடாது அவர்கள் விலகி கொண்டால் நிச்சயமாக அல்லாஹ் மிக மன்னிக்கிறவன், மிக கிருபையுடையவன். ஸோ இதில் என்னென்னா, இதில் ஒரு முரண் வருது 191க்கும் 192க்கும். அவர்களை நீங்கள் எங்கு கண்டாலும் கொல்லுங்கள் அப்படின்னு ஒன்று வருது 191. ஆனால் இங்கே 192 என்ன வருதுன்னா, ஒருவேளை அவங்க விலகிக்கிட்டால் அப்படின்னா என்ன அர்த்தம்? சண்டை போட்டுட்டு அப்புறம் ஒரு டைமில் விலகிட்டால் அல்லாஹ் மிக மன்னிக்கிறவன் அப்படின்னு வருது. ஸோ அப்போ அதாவது அவங்கள விடுங்க அல்லது கொலை பண்ணுங்க அப்படின்னு சொல்லலை. ஆனால் அவங்கள விட்டுடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தத்தில் மறைமுகமாக சொல்லப்பட்டிருக்குது, இன்டைரக்டாக. அல்லாஹ் மிக மன்னிக்கின்றவன் அப்படின்னு அர்த்தம். அவங்க விலகிட்டாங்கன்னா நீங்களும் விட்டுடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. மிக கிருபையுடையவன். 193. அன்றியும் குழப்பம் நீங்கி மார்க்கம் அல்லாவிற்கே ஆகும் வரை அவர்களுடன் போர் புரியுங்கள். ஆனால் அவர்கள் குழப்பம் செய்யாது விலகி கொண்டால் அநியாயக்காரர்கள் மீதே தவிர மற்றவர்களை துன்புறுத்தி பகைமை கொண்டு போர் தொடுத்தல் கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இங்கே ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து போர்லேருந்து அவங்க பின்வாங்குறாங்க, போர் நிறுத்தம் செய்கிறாங்க அப்படின்னா விட்டுருங்க அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்குது. அப்படி இல்லைன்னா நீங்கள் போர் புரியுங்கள் அப்படின்ட்டு இருக்குது. குழப்பம் நீங்கி மார்க்கம் அல்லாவிற்கே ஆகும் வரை அவர்களுடன் போர் புரியுங்கள் அப்படின்னு இருக்குது. ஸோ இது ஒரு முக்கியமான காரணமாகத்தான் தெரியுது. நிறைய முஸ்லீம் நாடுகளில் வந்து ஒன்ஸ் சண்டை ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நான்ஸ்டாப்பாக போயிட்டு இருக்குது. ஆனால் அவங்க குரானை வச்சு சண்டை போடுறாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு சிரியாவில் வந்து உள்நாட்டு கலவரம், அதுக்கும் குரானுக்கும் சம்மந்தம் கிடையாது இல்லையா? அது ஆட்சி செய்கிறவங்க வந்து ஒரு பையனை கொண்டுட்டாங்க ஒரு டைமில். ஸோ அதை எதிர்பார்க்கல யாரும், அதுக்கு மக்கள் எதிர்ப்பு தெரிவிப்பாங்கன்ட்டு. ஃபஸ்ட்டு ஒரு சின்ன கூட்டமாக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அந்த கூட்டத்தில் நிறைய பேரை வந்து போலீஸை வச்சு அரசாங்கம் கொலை பண்ணிச்சு. ஸோ முஸ்லீம் ஆட்சி தான் அங்கே நடக்குது. கொலை பண்ணுறவரும் முஸ்லீம் தான், கொலை பண்ணப்படுற பொதுமக்களும் முஸ்லீம்கள் தான். ஸோ அது அப்படியே மக்கள் புரட்சியாக 10 வருடத்திற்கு மேலே நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ மிகப்பெரிய நஷ்டம். இப்போ நிலநடுக்கம் வந்தது, எதுவுமே பண்ண முடியல. ஸோ அது வந்து இதை வச்சு தான் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. அதுக்கும் குரானுக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னும் நமக்கு தெரியல. ஏன்னா அங்கே ஒன்ஸ் எதிர்க்க ஆரம்பித்தாங்க, அது அரசாங்கமும் விடுறதா இல்லை, இவங்களும் விடுறதா இல்லை. இவங்கள நிறைய இந்த மாதிரி தீவிரவாத அமைப்பு நிறைய உருவாகி எல்லாம் ஒன்றா சேர்ந்து தாக்குது. ஸோ அவங்க குரானுடைய வழிப்படி சண்டை போடுறாங்களா அல்லது சாதாரண மன இச்சைப்படி சண்டை போடுறாங்களா அப்படிங்கிறது தெரியாது. சரி, பெரும்பாலும் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இதில் ஒரு கேள்வி ஒவ்வொரு வார்த்தையிலும் வரும். அவங்கள பார்த்தோன்னே கொலை பண்ணுங்க, அவங்களோட சண்டை போடுங்க அப்படின்னும் பொழுது அவங்களும் கம்முன்னு விட மாட்டாங்க. அது ஒன்று இருக்குது. ஸோ அப்போ இவங்க கண்டிப்பாக ஜெயிப்பாங்க அப்படின்லாம் எந்த கேரண்டியுமே கிடையாது. குறிப்பாக பைபிள் பழைய ஏற்பாட்டில் பார்த்திங்கன்னா இஸ்ரவேலர்களை தான் கடவுள் வழி நடத்துகிற மாதிரி வரும். ஆனால் அந்த இஸ்ரவேலர்கள் கொல்லப்படுறதுக்கே கடவுள் காரணமாக ஆவார். ஏன்னா கடவுளுக்கு பிடிக்காத சில விஷயங்களை பண்ணிட்டதுனால விபச்சாரம், அந்நிய தேவர்களை வழிபடுறது, இந்த மாதிரி விஷயத்தை பண்ணும்போது அவரே வந்து இஸ்ரவேலர்களை எதிரிகளின் கையில் கொடுப்பார். அப்படின்னும் பொழுது இப்போ போர் செய்தால் நாம் ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமா அப்படிங்கிறது தெரியவே தெரியாது. ஸோ
நிராகரிப்போருக்கு உரிய கூலி இவ்வாறு தான் அப்படின்னா யார் இறக்குறாங்களோ அவங்க புரிஞ்சிக்க வேண்டியதுதான், நம்ம தான் நிராகரித்திருக்கிறோம் போல இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா இங்கே நிராகரிப்போர்ன்றது கடவுளை ஏற்றுக்கிறது ஏற்றுக்காததை விட கடவுள் சொல்கிற வழியை கேட்குறாங்களா கேட்கலையா அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இப்போ என்னென்னா இது ஆக்சுவலாக கர்மத்தின் விதி தான். ஆனால் கர்மத்தின் விதி எப்படின்னா, நீங்கள் பாவம் செய்தால் உங்களுக்கு தண்டனை கொடுக்கப்படும், தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லலை. இல்லை, இந்து மதத்தில் நீங்கள் பாவம் செய்தால் உங்களுக்கு தண்டனை கிடைக்கும். அது மனிதர்கள் மூலமாக வரலாம், இயற்கை மூலமாக வரலாம், யார் மூலமானாலும் வரலாம். அது பைபிள்லேயும் இருக்குது. அந்த மாதிரி தான் வரும். ஒரு இயற்கை சத்தத்தினாலே இறக்கிறது வரும், ஒரு நோயினால் இறக்கிறது வரும், மனிதர்களால் கொலை செய்யப்படுறதும் வரும். ஸோ அது எல்லாமே கர்மத்தின் விதி தான். பட் ஆனால் நீங்கள் கொலை பண்ணுங்க அவங்கள அப்படிங்கிறது இந்து மதத்தில் கீதையில் வரும், கடைசியில் வரும், யுத்த மைதானத்தில் வரும். ஸோ மற்ற இடங்களில் இந்த மாதிரி ஒரு சட்டமாக இருக்காது. யுத்த மைதானத்தில் வரும்போது சண்டை போடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி வரும். ஆனால் அதுவுமே ஆக்சுவலாக அதுக்குள்ளே ஆழமான ஆன்மீக ரகசியம் இருக்குது. இதுலேயும் ஆழமான ஆன்மீக ரகசியம் இருக்குது. அதை நம்ம கடைசியில் பார்க்கலாம். மேலோட்டமாக பார்த்தால் நாம் ஏமாந்துடுவோம். ஸோ அதை தான் நம்ம சொல்ல வர்றது. ஏன்னா அதர்மம் தலை தூக்கும்போது அழிக்கிறதுக்கு நான் வருகிறேன் அப்படின்ட்டு கிருஷ்ணர் சொன்னதாக கீதையில் இருக்கும். சொன்னது கிருஷ்ணரும் கிடையாது, சொல்லப்பட்டது மனிதனை செய்கிற கொலையும் கிடையாது. இங்கேயும் அதே விஷயம்தான், அதே தான் இங்கே வெளிப்படுது. ஆனால் அதில் உள்ள ஆன்மீக ரகசியம் இங்கேயும் இருக்குது. 192. எனவே உங்களுடன் போரிடாது அவர்கள் விலகி கொண்டால் நிச்சயமாக அல்லா மிக மன்னிக்கிறவன், மிக கிருபையுடையவன். 133. அன்றியும் குழப்பம் நீங்கி மார்க்கம் அல்லாவிற்கே ஆகும் வரை அவர்களுடன் போர் புரியுங்கள். ஆனால் அவர்கள் குழப்பம் செய்யாது விலகி கொண்டால் அநியாயக்காரர்கள் மீதே தவிர மற்றவர்களை துன்புறுத்தி பகைமை கொண்டு போர் தொடுத்தல் கூடாது. 193. 194. யுத்தம் செய்வது தடுக்கப்பட்டுள்ள ரஜவ், துல்கதா, துல்ஹஜ், முஹரம் ஆகிய புனித மாதத்திற்கு புனித மாதமே ஈடாகும். புனிதப்படுத்தப்பட்டவை அவற்றின் புனிதம் சீர்குலைக்கப்பட்டால் அவைகளுக்கும் பழிவாங்குதல் உண்டு. ஆதலால் எவரேனும் மீறி உங்கள் மீது போர் புரிய வந்தால் அவர் உங்கள் மீது மீறியது போன்று நீங்களும் அவர் மீது மீறி போர் புரியச் செல்லுங்கள். மேலும் நீங்கள் அல்லாவுக்கு பயந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் பயபக்தியாளர்களுடன் இருக்கின்றான் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஸோ இதே விஷயமே பார்த்திங்கன்னா மகாபாரதத்திலும் வரும். அங்கேயும் அர்ஜுனன் பயப்படுவான், நீ கொலை பண்ணு, அவங்கள கொலை பண்ணுன்னு கிருஷ்ணர் சொல்லிக்கிட்டே இருப்பார். ஸோ அப்புறம் அர்ஜுனன் எங்கே இருப்பானே தெரியாது. அப்போ மற்ற பாண்டவர்கள்லாம் தேடுவாங்க அர்ஜுனன் எங்கன்ட்டு. ஸோ அப்போ எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, தர்மம் எங்கே இருக்குதோ அங்கே கிருஷ்ணர் இருப்பார், கிருஷ்ணர் எங்கே இருக்கிறாரோ அங்கே வெற்றி இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அதாவது தர்மத்தின் பக்கம் கடவுள் நிற்பார் அப்படின்ட்டு. ஸோ அதே அர்த்தத்தில் தான் இங்கேயுமே புனிதமான மாதங்கள் ரமலான் மாதம், முஹர்ரம், இந்த மாதிரி டைமில் நீங்கள் சண்டை போடக்கூடாது. சண்டை போடுறது தடுக்கப்பட்டது. அந்த நேரம் சண்டை போட்டால் என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த புனிதம் சீர்குலைக்கப்பட்டுடுச்சு, அதுக்கு பழி வாங்கணும். ஸோ இப்படி இந்த ஒரு விஷயத்தை வச்சே தான் திரும்ப திரும்ப சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இஸ்ரேல் பாலஸ்தீனில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி டைமில் தான் சண்டை ஆரம்பிக்கும். நிறைய நாடுகளில் இப்படி நடக்கும். இந்த புனிதமான மாதத்தில் தான் பார்த்திங்கன்னா போய் மசூதியில் குண்டு வைப்பாங்க. இந்த மாதிரி ஏதோ ஒன்று ஆகிடும். ஸோ எதுக்காக அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு தெரியாது. ஸோ அது அப்படியே திரும்ப 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 சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும். எவரேனும் ஸோ இந்த மாதிரி அந்த அந்த மாதங்களில் சண்டை போடக்கூடாது. அதை மீறி ஒருத்தவங்க போர் புரிய வந்தாங்கன்னா நீங்களும்
அவர்கள் மீது மீறி போர் புரிய செல்லுங்கள் அப்படின்னு இருக்குது. அதாவது அந்த புனித மாதத்தை அவங்க மீறின மாதிரி நீங்களும் மீறிக்கலாம், போய் சண்டை போடுங்க, ஆனாலும் அல்லாவுக்கு பயந்து கொள்ளுங்கள். ஸோ அப்படி பயப்படுறவங்க, அதாவது கடவுளுக்கு பயப்படுறவங்களுக்கு கூட அவர் இருக்கிறாரு. ஸோ அதோடைய இன்டைரக்ட் மீனிங் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சிடுவீங்க, பயப்படாதீங்க அப்படிங்கிறது. சரி, 195. இன்னும் நீங்கள் அல்லாவின் பாதையில் செலவு செய்யுங்கள், உங்களை நீங்களே ஆபத்திற்கு உள்ளாக்கி கொண்டு உங்களது கரங்களை அழிவின் பக்கம் கொண்டு செல்லாதீர்கள். பிறருக்கு நன்மையும் செய்யுங்கள், பிறருக்கு நன்மை செய்கிறவர்களை நிச்சயமாக அல்லாஹ் நேசிக்கின்றான். ஸோ செலவு செய்யுங்கள், ஆனால் அல்லாவின் பாதையில் செலவு செய்யுங்கள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ செலவுன்றது தர்ம காரியத்திற்காக, மற்றவர்களுக்கு உதவி செய்கிறதுக்காக, இந்த மாதிரி நீங்கள் செலவு செஞ்சீங்கன்னா உங்களை அல்லாஹ் நேசிக்கிறார். ஆனால் உங்களை அழிக்கிற பாதையில் செலவு செய்யாதீங்க. இது அல்லாவின் பாதை. அழிக்கிற பாதை அப்படிங்கிறது நம்ம சுகபோகமாக இருக்கிறத எடுத்துக்கலாம், விபச்சாரம் போன்ற விஷயங்கள், சாராயம் போன்ற விஷயங்கள், இந்த மாதிரி சீர்கேடான விஷயங்களுக்காக செலவு பண்ணுறது, ஆடம்பரம், இந்த மாதிரி விஷயங்கள் அழிவின் பக்கம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்படி அழிவின் பக்கம் போகாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது நமக்கு மீதியை எல்லாத்தையும் தர்மம் செய்யுங்க அப்படின்னு தான் குரானில் இன்னும் வர இடங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கும். ஸோ அப்போ ஆடம்பரமாக வாழறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை கொடுப்பதற்கு பதிலாக அவங்க சேர்த்து வைக்கிறாங்க அப்படின்னு அர்த்தமாயிடுது. ஸோ அதுதான் அழிவின் பக்கம் அப்படின்னு சொல்லப்படுது. குரானில் இது டைரெக்டாக சொல்லப்பட்டிருக்கு. இந்து மதத்தில் ஜென்ரலாக புண்ணியம் செய்தால் உங்களுக்கு அடுத்த ஜென்மத்தில் வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். ஸோ அப்போ புண்ணியம் செய்கிறதுன்றது இந்த விஷயம்தான், மற்றவர்களுக்கு தானமாக கொடுக்கறது. இதெல்லாம் இது பார்த்திங்கன்னா அடுத்த ஜென்மத்தில் நீங்கள் மறுபடியும் பணக்கார குடும்பத்தில் பிறப்பீர்கள். நீங்கள் எதை கொடுத்தீங்களோ அதுதான் உங்களுக்கு வரும், அதிகமாக வரும். ஆனால் அடுத்த ஜென்மத்திலும் அவன் கொடுத்தானா மறுபடியும் வரும். ஒருவேளை கொடுக்கல, கெட்ட சகவாசத்தில் கெட்டு போயிடுறான் அப்படின்னா அது கட்டாயிடும். ஸோ அதுதான் தன்னைத்தானே அழிச்சிக்கிறது. அதுதான் அழிவின் பாதையில் செலவு செய்யாதீங்க அப்படின்ற ஒரு எச்சரிக்கை டைரெக்டாக 195 கொடுக்கப்பட்டிருக்கு. 196. மேலும் ஹஜ்ஜையும் உம்ராவையும் நீங்கள் அல்லாவுக்காக நிறைவு செய்யுங்கள். ஆனால் இஹ்ராமுடைய நிலையில் வழியில் நீங்கள் தடுக்கப்பட்டு ஹஜ்ஜையும் உம்ராவையும் பூர்ணமாக்க முடியாவிட்டால் ஹத்யு என்னும் ஆடு, மாடு, ஒட்டகம் ஆகியவைகளில் சாத்தியமானது உங்கள் மீது உண்டு. மேலும் ஹத்யுக்கள் தாம் சென்றடைய வேண்டிய தலத்தை அறுக்குமிடமான மினாவை அடையும் வரை நீங்கள் உங்கள் தலைகளை அவற்றின் முடியை சிரைத்து கொள்ளாதீர்கள். உங்களில் எவர் நோயாளியாகவோ அல்லது அவரது தலையில் அவருக்கு தொந்தரவளிக்கக்கூடியதோ இருந்தால் அந்நிலையில் அவர் தலை ரோமத்தை களைந்துவிடின் அதற்கு 3 நோன்புகள் நோற்றல் அல்லது 6 ஏழைகளுக்கு உணவு தர்மம் செய்தல் அல்லது ஹத்யு ஓர் ஆடு கொடுத்தல் ஆகியவற்றிலிருந்து ஏதாவது ஒன்று பரிகாரமாக இருக்கும். தடுக்கப்பட்ட நிலையின் மூலம் ஏற்பட்ட பயம் நீங்கி அபயமுடையவர்களாக நீங்கள் ஆகிவிட்டால் யார் ஹஜ் வரை உம்ரா செய்யும் சௌகரியத்தை பெற்று உம்ராவை முடித்து கொண்டு ஹஜ்ஜின் பால் செல்வாரானால் ஹத்யுவிலிருந்து நிறைவேற்ற அவருக்கு எது இயலுமோ அது அவரின் மீது கடமையானதாகும். ஆனால் ஹத்யுவில் எதையுமே பெற்றுக்கொள்ளாதவர் ஹஜ்ஜின் காலத்தில் 3 நாட்களும் நீங்கள் இருப்பிடம் திரும்பிய பின் 7 நாட்களும் நோன்பு நோற்க வேண்டும். அவை பூரணமான 10 நாட்கள் ஆகும். நோன்பு நோற்பது கடமை என்பதான அது எவருடைய குடும்பம் மஸ்ஜிதுல் ஹராமில் மக்காவில் குடியிருக்கவில்லையோ அவருக்குரியதாகும். ஆகவே நீங்கள் அல்லாவுக்கு பயந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் வேதனை செய்வதில் மிக கடுமையானவன் என்பதையும் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். ஸோ 196 பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஹஜ்ஜி யாத்திரை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்குது. ஸோ அதுவே இன்னொரு டிரான்ஸ்லேஷன் ரொம்ப எளிமையான தமிழில் இருக்கும். அதில் நிறைய அரபு வார்த்தை இருக்கும். இதில் முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக இருக்கும்.
இது பார்த்திங்கன்னா, ஹஜ் உம்ராவில் அல்லாவின் பொருத்தத்திற்கு செயல்படுங்கள். நீங்கள் சோதனைக்கு உள்ளாக்கப்படுவீர்களாயின் இயன்றவரை நேர்வழியில் நிலைத்திருங்கள். ஸோ ஹஜ்ஜுக்கு போகிறதுக்கு நிறைய நியமங்கள் இருக்குது இல்லையா? ஸோ அதை ஃபாலோ பண்ண முடியாத மாதிரி நிறைய நடக்கும், நிறைய விஷயங்கள் அப்படி நடக்கும். அப்படி சோதனையாக உங்களுக்கு வந்தால் கூட முடிந்த அளவுக்கு நேர்வழியில் நிலைத்திருங்கள். அவை பயன் தரும் வரை உங்கள் உறுதியை கலைந்து விடாதீர்கள். ஸோ இங்கே வந்து மெயினாக அந்த ஹஜ் யாத்திரை முடிக்கிற வரைக்கும் உங்களுடைய வைராக்கியம், நிறைய விஷயங்கள், குறிப்பாக அங்கே காமத்தில் ஈடுபடக்கூடாது, மொட்டை அடிக்கக்கூடாது, இந்த மாதிரி நிறைய நியமங்கள் இருக்குது. ஸோ அதை கலைந்து விடாதீர்கள். ஆயினும் உங்களில் எவரேனும் பலகீனமோ அல்லது உறுதி குறையவோ நேரிட்டால் அதற்கு பரிகாரமாக நோன்பு இருத்தல் அல்லது தர்மம் கொடுத்தல் அல்லது அவங்கக்கிட்ட இருக்கிற பொருளை தியாகம் செய்தல், இதில் ஏதாவது நீங்கள் பண்ணணும். பின்னர் ஸோ அப்போ ஏன்னா நீங்கள் ஒன்றுத்தை மீறினீங்க அப்படின்னா இது எல்லா மதத்துலையுமே இருக்கிற விஷயம்தான். ஸோ நிறைய இந்து மதத்துலலாம் பார்த்திங்கன்னா குலதெய்வத்துக்கு பூஜை பண்ணல, அதனால தான் நம்ம குடும்பம் இப்படி இருக்குது அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு குற்ற மனப்பான்மை வரும். அவங்களுடைய நம்பிக்கைக்குரிய ஒரு விஷயத்தை அவங்க பண்ணலை, அதேமாரி ஒரு சாமிக்கு ஏதோ ஒன்று வேண்டி அதை பண்ணலைன்னும் போது அவங்க குடும்பத்தில் ஒரு பெரிய நோய் வரும்போது அதனால தான் இது வந்துச்சுன்ட்டு உடனே விழுந்தடிச்சிட்டு போவாங்க. ஸோ அதேமாரி தான் இங்கேயும் உங்கள் மனம் வந்து அசாந்தி ஆகிடுது, அது ஹஜ்ஜுக்குரிய நியமத்தை ஃபாலோ பண்ணலை அப்படின்ட்டு. ஸோ அப்போ அதுக்கு பரிகாரமாக ஒன்று நீங்கள் விரதம் இருங்க, இல்லை ஏழைக்கு தானம் கொடுங்க, உணவு கொடுங்க அல்லது பொருளை கொடுங்க. ஸோ அப்போ என்ன ஆகும், உங்கள் மனம் அமைதி அடையும். அப்போ நீங்கள் உம்ரா முதல் ஹஜ்ஜு வரை அதன் அளவில் முயற்சியில் இருப்போர் தனக்கு எவ்வளவு முடியுமோ அந்த அளவு பொருள்களிலிருந்து தியாகம் செய்தல் வேண்டும். சாத்தியம் இல்லையா, என்கிட்ட அவ்வளோலாம் காசு இல்லை, நானே ஏழை, பரம ஏழை அப்படின்னா ஹஜ்ஜின் காலத்தில் ஸோ அங்கே இருக்கும் பொழுது, மெக்காவில் இருக்கும்போது 3 நாள் நீங்கள் நோன்பு இருக்கணும். பிறகு உங்கள் வீட்டுக்கு வந்த பிறகு 7 நாட்கள் நோன்பு எடுக்கணும். ஸோ மொத்தமாக 10 நாட்கள். இது எவர் இதயம் தூய்மையான இல்லத்தின் பால் இல்லையோ அவருக்கே. ஆகவே அல்லாவை அஞ்சிக் கொள்ளுங்கள். ஸோ இது சூப்பராக இருக்குது. எவர் இதயம் தூய்மையான இல்லத்தின் பால் இல்லையோ அவங்களுக்கு தான் இது அப்படின்னு இருக்குது. இது வந்து அந்த டிரான்ஸ்லேஷனில் வேறு மாதிரி இருக்கும். ஆகவே அல்லாவை அஞ்சிக் கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் வேதனை கொடுப்பதில் கடுமையானவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ 197 ஹஜ்ஜுக்குரிய காலம் ஷவ்வால், துல்கதா, துல்ஹஜ் மாதத்தின் 10ஆம் நாள் அதிகாலை வரையுள்ள அறியப்பட்ட மாதங்களாகும். ஆகவே அவற்றில் எவரொருவர் இஹ்ராம் கட்டுவதன் மூலம் ஹஜ்ஜை தன்மீது கடமையாக்கி கொண்டால் தாம்பத்திய உறவு கொள்வதும் கெட்ட பேச்சுக்கள் பேசுவதும் வீண் தர்க்கம் செய்வதும் ஹஜ்ஜில் கூடாது. இன்னும் நீங்கள் நன்மையிலிருந்து செய்யும் ஒவ்வொன்றையும் அதனை அல்லாஹ் அறிவான். ஆகவே ஹஜ்ஜுடைய பிரயாணத்திற்கு வேண்டியவற்றை தயார் செய்து வைத்து கொள்ளுங்கள். நிச்சயமாக தயார் செய்து வைப்பவற்றில் மிகச்சிறந்தது பயபக்தியே ஆகும். ஆகவே நல்லறிவுடையவர்களே என்னையே பயந்து நடந்து கொள்ளுங்கள் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இதில் வந்து இஹ்ராம் கட்டுவதன் மூலம் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ அதோடைய அர்த்தம் தெரியல, அரபு வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்து மதத்தில் வந்து இந்த நோன்பு எடுக்கிறது இந்த மாதிரி டைமில் வந்து ஒரு கயிறு கட்டுவாங்க கையில். ஸோ அதை கட்டிட்டாங்க அப்படின்னா விரதம் இருப்பாங்க, காமத்தில் ஈடுபட மாட்டாங்க. ஸோ இந்த விஷயங்கள் அப்படியே வந்து முஸ்லீம்ஸ் வந்து இந்த ஹஜ் யாத்திரையில் ஃபாலோ பண்ணுவாங்க. இன்னும் கேட்டிங்கன்னா பிராமணர்களாகவே வாழ்வாங்க. கரெக்டாக சொல்லணும்னா பிராமணர்கள் மாதிரியே வாழ்வாங்க. ஸோ பிராமணர்கள் தான் ஒரு தோல் தெரிகிற மாதிரி ஒரு தோலில் மட்டும் வச்சு அந்த வஸ்திரம் கட்டுவாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் அங்கே முஸ்லீம்ஸ் இருப்பாங்க. பார்த்தா வெறும் பிராமணர்கள் அங்கே சுற்றி வர மாதிரி தான் இருக்கும். ஸோ இடுப்பில் ஒன்று, மேலே ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, அவ்வளோதான். ஸோ அநேகமாக இஹ்ராம்ன்றது அதாக கூட இருக்கலாம். ஸோ அதை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஹஜ்ஜி தொடங்குதுன்னு அர்த்தம். அதிலிருந்து அவங்க தாம்பத்திய உறவு கொள்வதை அதெல்லாம் கட் பண்ணணும், கெட்ட பேச்சுகள் பேசுகிறது இதெல்லாம் கட் பண்ணணுன்றாங்க. இதில் என்னென்னா, போகிறது கடவுளை பார்க்க,
இதுக்கு இப்படி ஒரு சட்டம் போடணுமா அப்படின்னு தோணுது. ஏன்னா கடவுளை பார்க்க போகும்போது எப்படி இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியல. சரி, ஏன்னா அதுக்கு இது ஒரு காரணமாக இருக்கலாம். ஏன்னா முஸ்லீம் மதத்தில் எங்கேயுமே வந்து காமம் தப்புன்னு சொல்லப்படலை. இந்த ஒரு விஷயம் ரமலான் மாதமும் இந்த 2 டைமை தவிர்த்து அடுத்தது வந்து மாதவிடாய் காலம். ஸோ இந்த 3 காலத்தை தவிர வேறு எப்பயுமே வந்து தடுக்கிறது கிடையாது. ஸோ அதனால் சொல்ல வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது கெட்ட பேச்சு பேசுகிறது வந்து இல்லையா, கோயிலுக்கு போகும்போது கண்டிப்பாக பேச மாட்டாங்க, சர்ச்சுக்கு போகும்போதும் பேச மாட்டாங்க. அதேமாதிரி வீண் தர்க்கம் செய்வது இது எதுவுமே ஹஜ்ஜில் இருக்கக்கூடாது. போகணுமா சாமியை பார்த்துமா வந்துமா அப்படின்ட்டு இந்து மதத்தில் சொல்லுவாங்க. ஸோ இங்கே போகணுமா, ஹஜ்ஜுக்கு போய் என்னென்ன கடமை நிறைவேற்றணுமா வந்துமா அப்படின்ட்டு இருக்கணும். மற்றபடி நீங்கள் செய்கிற ஒவ்வொரு நன்மையும் கடவுளுக்கு தெரியும். பிரயாணத்துக்கு வேண்டியவற்றை தயார் செய்து வைத்து கொள்ளுங்கள். அதில் ரொம்ப ரொம்ப தயார் செய்து வைக்க வேண்டியது பயபக்தி தான் மெயின். அது இல்லாமல் நீங்கள் என்ன தான் பண்ணாலும் அது வேஸ்ட். அது ஏற்கனவே கூட இருக்கும். நீங்கள் இந்த பக்கம் திருப்பணுமா இந்த பக்கம் திருப்பணுமா எல்லா பக்கம்தான் கடவுள் இருக்கார், அது முக்கியம் இல்லை. கடவுள் மேலே அன்பு இருக்குதா, கடவுளுடைய வழிபடி நீங்கள் நடக்கிறீங்களா, அதுதான் முக்கியம். எந்த பக்கம் தொழுகை பண்ணுறீங்க அப்படிங்கிறதுல அது முக்கியம் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதனால் மட்டும் நன்மை இல்லை அப்படின்ட்டு குரான் சொல்லப்பட்டிருக்கும். ஏன்னா அதே நேரத்தில் அது முக்கியமும் கூட. காரணம் என்னென்னா எல்லோரும் யூனிஃபார்மாக பண்ணுவாங்க. ஸோ அதனால் அதுலேயே திருப்தி அடைஞ்சிடாதீங்க, கடவுள் சொன்னதை ஃபாலோ பண்ணணும், அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோம். அதே மாதிரி இங்கேயும் இது ஃபாலோ பண்ணுங்கன்னு எல்லா தயார்படுத்திக்கக்கூடிய முறையும் சொன்னாலும் இது எல்லாத்தையும் விட முக்கியமானது அந்த பயபக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நல்லறிவுடையவர்களே என்னை மட்டுமே பயந்து நடந்து கொள்ளுங்கள். 198 ஹஜ்ஜு பிரயாணத்தின் போது நீங்கள் வியாபாரம் செய்து அதன் மூலம் உங்கள் இரட்சகனிடமிருந்து பேரருளை தேடிக்கொள்வது உங்கள் மீது குற்றம் அல்ல. ஸோ ஒரு தீர்த்த யாத்திரையில் வியாபாரம் பண்ணலாமா போகிற வழியில் அப்படின்னா அது குற்றம் அல்ல அப்படின்னு போட்டிருக்குது. ஸோ போகிற வழியில் வியாபாரம் பண்ணுவாங்க, வியாபாரிகள் இருப்பாங்க. ஆனால் போகிறவங்களே வியாபாரம் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா தீர்த்த யாத்திரைக்கு போகிறவங்க வந்து அப்படி பண்ண மாட்டாங்க. பெரும்பாலும் வியாபாரியாகவே இருந்தாலும் வேண்டுதல் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து கடவுளுடைய நினைவில் போகணும்னு நினைப்பாங்களே தவிர காசு சம்பாதிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. பட் இங்கே வந்து அப்படி பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்குது, அது குற்றம் அல்ல. பின்னர் நீங்கள் அரஃபாத் என்னும் இடத்திலிருந்து, ஸோ இது வந்து என்னென்னா இதில் இன்னொரு ஆங்கிளில் யோசித்தோம் அப்படின்னா, ரொம்ப ஏழையாக இருந்தால் இல்லையா அப்படியே வியாபாரம் செய்து அந்த காசை வச்சே அவங்க போயிட்டு வர்றதும் ஒன்று இருக்குது. ஸோ அதனால் லாஜிக்கலாக அது கரெக்டாகவும் இருக்குது இல்லையா. பணக்காரங்க கண்டிப்பாக போகிற வழியில் பிஸ்னஸ் பண்ண போகிறது கிடையாது, ஏழைங்க தான் அதை பண்ணுவாங்க, அதுக்கு அனுமதி கொடுக்குது குரான். பின்னர் நீங்கள் அரஃபாத் என்னும் இடத்திலிருந்து திரும்புவீர்களாயின் மஷ்ஷருல் ஹராம் முஜ்தலிஃபா என்னும் இடத்தில் அல்லாவை நினைவு கூறுங்கள். இன்னும் உங்களுக்கு அவன் நேர்வழி காட்டியதற்கொப்ப அவனை நினைவு கூறுங்கள். இன்னும் நிச்சயமாக இதற்கு முன் நீங்கள் வழி தவறியவர்களில் இருந்தீர்கள் அப்படின்னு சொல்லுது. ஸோ அரஃபாத்ன்ற இடத்துல இருந்து திரும்பும் பொழுது, ஸோ அங்கே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடமும் இருக்கும். இந்த இடத்துக்கு போயிடணும், இந்த இடத்துல ப்ரேயர் பண்ணணும், இந்த இடத்துல வந்து சாத்தானை கல்லால் அடிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு முறை இருக்கும், ஒவ்வொரு இடமா போயிட்டு வரணும். எங்கேயுமே எதுவும் இருக்க போகிறதில்ல. இப்போ இந்து மதம்னா கோயில் இருக்கும், அந்த சாமியை கும்பிட்றோம், அங்கே எதுவுமே இருக்க போகிறதில்ல. பட் ஆனால் ஒரு ரூல்ஸ் வச்சுருக்காங்க, ஃபஸ்ட்டு இங்கே போகணும், அடுத்தது இங்கே போகணும், இந்த இடத்துல குளிக்கணும், இந்த இடத்துல மொட்டை அடிக்கணும், இந்த மாதிரி ஒரு வழி இருக்குது. ஸோ அங்கே எந்த இடத்துல வந்து கடவுளை நினைக்கணும், முஜ்தலிஃபான்ற இடத்துல வந்து கடவுளை நினையுங்கள். ஸோ அது உங்களுக்கு நேர்வழி காட்டியதற்கு ஒப்ப அவரை நினைவு செய்யுங்கள். நிச்சயமாக இதுக்கு முன்னாடி நீங்கள் வழி தவறியவர்களில் இருந்தீர்கள். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து இதுக்கு முன்னாடி வழி தவறியவர்களில் இருந்தீர்கள்ன்றது எதை குறிக்குது?
முன்ஜென்மம் இல்லை என்றால். இல்லை, ஏன்னா முஸ்லீமாக தான் பிறக்கிறாங்க, இருக்கிறது ஒரு ஜென்மம், அவங்க முஸ்லீமாக தான் வாழறாங்க, அதனால தான் மெக்காவுக்கே போகிறாங்கன்னும் போது எப்போ அவங்க வழி தவறியவர்களாக இருந்தார்கள் அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? அப்படி இல்லைன்னா முஸ்லீம் மதத்தை ஃபாலோ பண்ணதுனாலே அவங்க வழி தவறியவர்களாக இருக்கிறாங்களா? ஏன்னா அவங்க ஃபுல்லாக ஃபாலோ பண்ணணும் தான் இதை பண்ணுறாங்க. அப்படின்னும் போது கண்டிப்பாக நீங்கள் வழி தவறியவர்கள் தான் இருந்தீங்கன்னா ஒன்று முன்ஜென்மத்தில் நீங்கள் பாவியாக இருக்கணும், அல்லது முஸ்லீம் மதத்தை ஃபாலோ பண்ணதே வழி தவறியவர்கள் அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும். ஸோ இதற்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறது சகோதரர்கள் சகோதரிகள் கமெண்ட்டில் அவசியம் போடுங்கள். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இது முன்ஜென்மத்தை குறிக்குது. சரி, இல்லாட்டினா எப்போ வழி தவறுனாங்க? ஆதாம் காலத்தில் தவறுனது சொல்லாதீங்க. இப்போ போகிறவங்கள பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க இல்லையா? ஆதாம் காலத்தில் தவறியதை சொன்னார்கள், இப்படி ஒன்று ஆகும்னா சொல்லிக்குவாங்க. அப்போ அவங்க பண்ணாங்க பார்த்தீங்களா, அதுக்கு தான் கடவுள் இப்போவும் நம்மளை பழி வாங்குறாருன்னு ஒரு கிறிஸ்தவ சகோதரர் சொன்னார். ஸோ அந்த மாதிரி விளக்கம் இல்லாமல் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லுங்கள். சரி, 199 இதில் என்னென்னா, இப்போ எதிரி வரான்னும் பொழுது அவனே சண்டைக்கு போட்டால் தான் நீ போடணும், அவன் விட்டானா நீ விட்டுடணும் அப்படின்னு போதிக்கிற கடவுள் அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா பண்ண பாவத்துக்கு நம்மளை தண்டிப்பாரா கடவுள் அப்படிங்கிறத யோசிக்கணும். ஆனால் பைபிளில் அப்படி தான் இருக்கும். ஸோ குரானில் அப்படி இருக்குதா போக போகன்னு தெரியல, பட் பைபிளில் எல்லா கதையிலையும் அப்படி தான் இருக்கும். ரொம்ப கடவுளுக்கு எரிச்சல் மூட்டுற மாதிரிலாம் ஒருத்தன் பண்ணுவான் கடவுள், ஆனால் அவனை எதுவும் பண்ண மாட்டார். அதுக்கு பதிலாக அவனுடைய பையன், அதுக்கு அடுத்த வர பையன், ஸோ அவன் இறந்த பிறகு தான், அது கூட அவன் கண்ணு முன்னாடி பையன் இறந்தாலும் பரவாயில்ல. ஸோ அப்போ இவன் பண்ணுற பாவத்துக்கு இதில் என்ன ஒரு கொடுமைனா, ஒரு பையன் ரொம்ப ரொம்ப கடவுளுக்கு பிடித்த மாதிரி காரியத்தையே பண்ணுவான், தாவீது மாதிரி, அவனே கடைசியில் கொலை செய்யப்பட்டு தான் இறப்பான். ஸோ ஏன்னா அவங்க அப்பா, அதாவது அவங்களுடைய தாத்தா செய்த, அதுவும் என்ன 2 தலைமுறைக்கு முன்னாடி தாத்தா, அவர் பண்ணதில் கடவுள் இன்னும் கோபமாகவே இருக்கிறார், அதை நிறைவேறும்படி இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். ஸோ அது கடவுள் அப்படி பண்ணுவாரா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். ஸோ அதுக்கு தான் இதற்கு முன் வழித்தவறுகளில் இருந்தீர்கள் அப்படின்னு யாரை சொல்கிறாங்க இல்லையா? ஏன்னா நீங்கள் செய்கிற பாவத்திற்கு தான் உங்களுக்கு தண்டனை கிடைக்கும். வழித்தவறுகளில் இருந்தீர்கள் உங்களை சொல்கிறாங்களா, உங்களுடைய முன்ஜென்மத்தை சொல்கிறாங்களா, இல்லை அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் தாத்தா பாட்டி காலத்தை சொல்கிறாங்கன்னு சொல்ல போகிறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்கள். பின்னர் மனிதர்கள் திரும்புகின்ற முஜ்தலிஃபா என்னும் இடத்திலிருந்து நீங்களும் மினாவுக்கு திரும்பி விடுங்கள், இன்னும் அல்லாவிடம் மன்னிப்பு கேளுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் மிக மன்னிக்கிறவன் மிக கிருபையுடையவன். ஸோ எதுக்கு அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்கணும் இல்லையா? முஸ்லீம் வழிப்படியே ஃபாலோ பண்ணுறவங்க தான் அங்கே போகிறாங்க. அப்போ என்ன பாவம் செஞ்சாங்கன்னு அவங்க மன்னிப்பு கேட்கணும் இல்லை? மனுஷன்னா எப்படியும் பாவம் செஞ்சுருப்பான், இங்கே அதை பற்றி விஷயம் கிடையாது. இங்கே நல்ல முஸ்லீமாக வாழறவங்களுக்கு தான் இது கொடுக்கப்பட்டிருக்குது, அதைத்தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? என்ன பாவம் செஞ்சாங்க இல்லை? ஏன்னா பாவம் செய்திருந்தால் மன்னிப்பு கேளுங்கள்னு சொல்லலை, மன்னிப்பு கேளுங்கள். அப்போ எல்லோருக்கும் இது பொருத்தமாக சொல்கிறாங்கன்னா என்ன பாவம் செய்தார்கள்? ஏன்னா எது பாவம்னே சொல்லவே படலை இது வரைக்கும். ஸோ அப்போ எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? முஸ்லீம்கள் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறதுக்கும் நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்கள். நிச்சயமாக அல்லாஹ் மிக மன்னிக்கிறவன், அதுக்காக மன்னிப்பு கேட்கணுமா இல்லையா? நம்ம பாவம் செய்தால் மன்னிப்பு கேட்போம், பாவமே செய்யலைன்னும் போது எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? மிக கிருபையுடையவன். கிறிஸ்தவ மதத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிறக்கும்போதே பாவியாக தான் பிறந்தீங்க அப்படின்வாங்க. ஸோ அதனால் மன்னிப்பு கேளுங்கன்னுவாங்க. எப்போ பாவம் செஞ்சாங்க இல்லையா? இப்போ இந்து மதத்தில் ஓகே, முன் ஜென்மத்திலலாம் பாவம் செஞ்சிட்டே வந்திருக்கிறோம், அதனால் பிறக்கும்போதே பாவியாக தான் பிறக்கிறோம். ஏன்னா கடவுள் சொல்கிறது என்னென்னா, அதுவும் எப்பவும் கிடையாது, முதல்ல சொர்க்கமாக தான் இருக்குது இதே பூமி. அப்போ எந்த பாவமும் பண்ண மாட்டோம். காமம் கோபம் பற்று பேரசாங்கன்னா என்னன்னே தெரியாது. 2500 வருஷம் கழித்து இதே பூமி நரகமாகுது. இது 5000 வருட காலச்சக்கரம். இங்கே தான் பாவம் செய்கிறோம், இங்கே தான் காமம் கோபம்லாம் வருது. சொர்க்கத்தில் ஏன் வர்றதுன்னா ஆத்மான்ற உணர்வுலே இருப்போம், அதாவது உயிர், அது புருவமத்தில் நட்சத்திரமாக ஜோதிக்கலாம் தான் இங்கே பொட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. ஸோ ஒருவரை ஒருவர் ஆத்மானே பார்ப்பாங்க, சதா ஆனந்தமாக இருப்பாங்க. அந்த ஆனந்தம் ஆத்மாவில் இருந்து வரும்,
ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தம். ஸோ அந்த குணத்தை இப்போ மீண்டும் எழுப்புறதுக்கு தான் அல்லாஹ் வரார். அவரைத்தான் சிவன் பரமபிதான் மற்ற மதத்தில் சொல்கிறாங்க, கடவுள் ஒருவரே. அவர் வந்து உங்களை ஆத்மான்னு உணர்ந்து என்னை நினைவு செய்ய செய்ய உங்கள் பாவம் போகும் அப்படின்னு சொல்கிறார். அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் எல்லாரும் பாவம் செஞ்சுருக்கிறீங்க. அல்லாஹ் இப்போ சொல்கிறாரு பார்த்தீங்களா, இதுதான் இங்கே வெளிப்படுது. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், முஸ்லீம்களுக்கு அது எப்படி பொருந்தோம்னு கேட்குறேன் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு இருக்கிறது ஒரு பிறவி, அது முஸ்லீம் குடும்பத்தில் தான் பிறக்கிறாங்க, முஸ்லீம் மதத்தின் படியே தான் வளர்கிறாங்க. அப்போ என்ன பாவம் செய்கிறாங்க? அப்போ முஸ்லீம் மதம் படி வளர்கிறதே பாவமா அப்படின்றத நீங்கள் யோசிக்கணும். ஆனால் அல்லாஹ் சொல்கிற ஞானத்தின்படி அது கரெக்டு, அதாவது கடவுள் சொல்கிற ஞானத்தின்படி. ஏன்னா சொர்க்கத்தில் நீங்கள் பாவம் செய்யலை, நரகத்தில் தான் பாவம் செய்கிறீங்க. பாவன்றதே காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தினால உந்தப்பட்டு செய்கிற அனைத்தும் பாவமே. இது எப்போ வருது மனிதனுக்குன்னா, உடல்னு நினைக்கும் போது வருது. சொர்க்கத்தில் தன்னை உடல் நினைக்க மாட்டான், இந்த உடலை இயக்கக்கூடிய ஆத்மா நான் அப்படின்னு நினைப்பான், ஆத்ம உணர்வில் இருப்பான். அந்த ஆத்ம உணர்வுக்கு எடுத்துகிட்டு வர ஞானத்திற்கு பேர் தான் ஆன்மீகமே. ஸோ இங்கே வந்து கடவுள் சொல்லுவார், அதாவது இறைவனை நினைக்கணும், கூடவே நம்ம முன்ஜென்மத்து பாவம் ஞாபகம் இருக்காது, ஆனால் இந்த ஜென்மத்து பாவம் ஞாபகம் இருக்கும்ல. ஏன்னா இங்கே தெளிவாக சொல்லியாச்சு என்ன பாவம்: காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம். இது இல்லாமல் கொலை, பழி வாங்கிறது, இதெல்லாம் இருந்தால் கூட பேசிக்காக பார்த்தா இதன் ஆதாரத்தில் தான் வரும் மற்றது எல்லாமே இல்லையா. கோபத்தின் உச்சம்தான் கொலை பண்ணுறது வரும், காமத்தின் உச்சம்தான் கற்பழிக்கிறது வரும், இது எல்லாமே வரும். ஆனால் காமமே பாவம் தான் மனைவியோட வச்சாலே. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ பாவம் பண்ணியிருக்கிறீங்க இல்லையா. இன்றைய உலகத்தில் கலியுகத்தில் வந்து பாவமெல்லாம் ரைட்டுன்னு ஆயிடுச்சு இல்லையா. ஆண் பெண் ஒத்துக்கிட்டாங்கன்னா காமத்தில் ஈடுபடலாம், அது யாராக வேணாலும் இருக்கட்டும் அப்படின்னு ஆயிடுச்சு. ஆனால் கடவுளுடைய சட்டம்னு ஒன்று இருக்குது இல்லையா. ஸோ அது எப்போவுமே மாறாதது. ஸோ அதை இப்போ தான் சொல்கிறார், இது வரைக்கும் நமக்கும் தெரியாது. இப்போ சொல்கிறார், நீங்கள் பாவிகளாகத்தான் இருக்கிறீங்க, அதனால தான் அனைத்தையும் இழந்துட்டீங்க. சொர்க்கத்தில் இருந்த அழகு இல்லை, சொர்க்கத்தில் இருந்த செல்வம் இல்லை, தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகை இருந்தது. இப்போ அனைத்தையும் இழந்திருக்கிறோம். காரணம் என்னென்னா, கடவுளுடைய வழியை மீறிட்டோம். ஆனால் கடவுள் வரமாட்டார் சொர்க்கத்திற்கு போகிறதுக்கு முன்னாடி இறைவன் இந்த ஞானத்தை கொடுத்து அனுப்பிச்சிடுவார். 5000 வருட இறுதியில் வரும்போது மறுபடியும் இறைவன் வந்து இந்த ஞானத்தை கொடுப்பார். அது வரைக்கும் இறைவன் இந்த ஞானத்தை கொடுத்துட்டு அங்கே போயிடுவார். அந்த இடம்தான் பரலோகம்னு கிறிஸ்தவர்களாலும் பரந்தாமம்னு இந்துக்களாலும் சொல்லப்படுது. சிவபெருமான் ஆத்மாக்கள் எல்லாம் இங்கே தான் இருக்கும், இங்கேருந்து தான் வருது. ஸோ ஏன் மக்கள் தொகை ஏறுதுன்னா, எல்லாரும் சொர்க்கத்துக்கு வர மாட்டாங்க. இறைவனுடைய ஞானத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவங்க மட்டும் டக்குன்னு சொர்க்கத்துக்கு வருவாங்க. அதுலேயும் 100% நடந்தவங்க ஆரம்பத்தில் வருவாங்க, அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக லேட்டாக வருவாங்க. ஆனால் ஒன்ஸ் வந்துட்டாங்கன்னா மறுஜென்மத்தில் தான் வந்தாகணும், திரும்பி யாரும் போக முடியாது உலக அழிவு வரைக்கும். ஸோ அப்போ மக்கள் தொகை ஏற தானே செய்யும். வந்தவங்களும் திரும்பி போல் புதுசாகவும் மேலேருந்து ஆத்மாக்கள் இறங்கிக்கிட்டே வரும். ஸோ முன்ஜென்மத்து பாவம் உங்களுக்கு ஞாபகம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அந்த பாவத்தின் குணம் உங்களுக்குள்ளே இருக்குது பாருங்கள், அது உங்களுக்குள்ளே அதை தூண்டக்கூடிய விஷயங்கள் நடக்கும். ஸோ அப்போ தூண்டப்படும் போது நமக்கு தெரியும் என்னென்ன பாவம் செஞ்சுருக்கோம். ஒரு சில நம்பிக்கை துரோகம் வரும்போது கொலை பண்ணுற மாதிரி வெறி வருதுன்னா புரிஞ்சுக்கோங்க, கண்டிப்பாக நிறைய கொலை பண்ணியிருக்கிறீங்க. அப்போ ஒரு பொண்ணை பார்த்தாலே அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் இருக்குன்னா காமத்திலே மூழ்கி இருந்திருக்கிறீங்க. ஆபாச படம் இப்போ இந்த தலைமுறை தான் வந்தது இல்லையா, இன்டர்நெட்லாம். ஸோ அப்போ அதில் வரும்போது ஒன்ஸ் அதுலேருந்து உங்களால் வெளியிலே வர முடியலன்னா அந்த அளவுக்கு நீங்கள் மூழ்கி இருக்கிறீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அப்போ நம்ம கடுமையாக முயற்சி செஞ்சு வெளியில் வரணும். ஸோ இங்கே சொல்லியிருக்கிறாங்களா, ஹஜ் யாத்திரையில் வந்து நியமங்களை மீறினால், இங்கே உண்மையில் ஹஜ் யாத்திரை அப்படிங்கிறது வந்து மதங்களை பொறுத்த வரைக்கும் மெக்காவுக்கு போகிறது, முஸ்லீம்களுக்கு என்ன சொல்கிறது தீர்த்த யாத்திரை இந்துக்கள் பாஷையில். இந்து மதத்தில் வந்து ராமேஸ்வரம் போகிறது, பழனிமலை போகிறது, இமயமலை போகிறது, இது இல்லாமல் 4 தாம்ன்ட்டு 4 தாமங்கள் சொல்லுவாங்க, பூரி ஜெகநாத், இந்த மாதிரி நிறைய இருக்குது, அமர்நாத், இந்த மாதிரி எங்கெங்கேயோ போகிறாங்க, எல்லாமே தீர்த்த யாத்திரை. இது எல்லாமே உடலை எடுத்துக்கொண்டு போகிற யாத்திரை, அது ஆன்மீக யாத்திரை கிடையாது. ஆன்மீகனாலே ஆத்மா சம்மந்தப்பட்டது, ஆத்மாவினால் போகிற யாத்திரை தான் ஆன்மீக யாத்திரை. ஆத்மாவினால் எப்படி போகிறது? ஆத்மான்றது உயிர், அது புருமத்தில் நட்சத்திரம் மஞ்சளிக்கினால் தான் இங்கே பொட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. இந்த ஆத்மாவில் தான் மனம் புத்தி இருக்குது. அப்போ மனதினால் புத்தியினால் நடக்கும் யாத்திரை. இங்கே இருந்துகிட்டே நீங்கள் அமெரிக்காவை நினச்சி பார்க்கலாம்ல, அப்போ அமெரிக்காவுக்கு புத்தினாலே நீங்கள் போயிட்டீங்கன்னு அர்த்தம். அமெரிக்காவில் உங்களுடைய மகனோ யாரோ இருக்கிறாங்க அப்படின்னா இங்கேருந்து நீங்கள் அங்கே போக முடியும். இன்னும் கேட்டிங்கன்னா பின்னோக்கி போக முடியும். உங்களுடைய சின்ன வயது கால நண்பர்கள் அல்லது டீச்சர்,
நீங்கள் படித்த காலத்தை நினைக்க முடியும். அப்போ புத்தியினால் நீங்கள் அங்கே போயிட்டீங்கன்னு அர்த்தம். இது நினைவு யாத்திரை. ஆனால் இந்த நினைவு யாத்திரை இறைவனோடு செலுத்தினால் சொர்க்கத்தில் எப்படிலாம் இருந்தீங்கன்றதை இறைவன் வந்து சொல்கிறார். பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்தில் இறைவன் கொடுக்குற ஞானம் இருக்கும். ஏன்னா கடவுள் ஒரு வயோதிகர் உடலில் வந்து பேசுகிறார். நம்மள மாதிரி தாயின் கர்ப்பத்தில் அவர் பிறக்கிறது கிடையாது. அதனால தான் அவரை யாரும் பார்ப்பது கிடையாது, அவர் யாரையும் பெற்றுக்கிறது கிடையாது. ஏன்னா அவருக்கு உடம்பு கிடையாது. அவரும் யாருக்கும் பிறக்கிறதும் கிடையாது. அதனால தான் அவருக்கு உடம்பு கிடையாது. அப்படி குரான்லேயும் அது சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? ஸோ அவரை பார்க்க முடியாதது காரணம் அவருக்கு உடம்பு இல்லை. ஸோ அவரே இறுதியில் வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார், சொர்க்கத்திற்கு போகிற ஞானத்தை கொடுக்கிறார். என்ன ஞானம்? அவரை பற்றிய அறிமுகம்தான். பிறப்பிறப்பு சக்கரத்தில் வராமல் எப்போவுமே பரிசுத்தமாக இருக்கக்கூடிய அந்த பரமசிவனை சதா நினைவு செய்து கொண்டே இருங்கள். அப்படி நினைவு செய்ய செய்ய நரகத்தில் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தில் சிக்கி நிறைய பாவம் செஞ்சீங்களா? நரகம்ன்றது இதே பூமி தான். இப்போ நம்ம இருக்கிற இடம் தான் நரகம். பாலஸ்தீனத்தில் அனுபவிக்கிற துக்கத்தை விட வேறு ஒரு நரகத்தில் போய் நீங்கள் துக்கத்தை அனுபவிக்க போகிறீங்களா? உக்ரைனில் நடக்கிற துக்கத்தை விட வேறு ஒரு இடத்துல போய் துக்கத்தை அனுபவிக்க போகிறீங்களா? கொல்கத்தா டாக்டர் ரேப் கேஸில் நடந்ததை விட நரகத்தை அவங்க வேறு இடத்துல போய் அனுபவிக்க போகிறாங்களா? யோசிச்சு பாருங்கள். இப்போ தான் நரகத்தில் இருக்கிறோம். பாவமும் நடக்கும், அதற்கேற்ற தண்டனையும் கிடைக்கும். ஸோ இதிலேருந்து நீங்கள் தப்பிச்சு போகிறதுக்கு தான் இறைவன் வழி சொல்கிறார். சொர்க்கத்தில் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாது. காரணம் ஆத்ம உணர்வில் இருந்தீங்க. இப்போ உடல் உணர்வில் வந்து வெளி உலகத்தில் மயங்குறீங்க. அதிலிருந்து புத்தியை நீக்கி ஆத்மாவில் இணைக்கணும் அப்படின்னா அதற்கான சக்தி இல்லை. அதற்குத்தான் உங்களுடைய அன்பான அப்பாவாகிய சிவத்தந்தையை சதா நினைவு செய்யுங்க அப்படின்னு கடவுள் சொல்கிறார். ஸோ அல்லாவை அன்பாக நினைவு செய்யணும். எந்த அளவுக்கு அன்பாக நினைவு செய்கிறீங்களோ, ஏன்னா ஒரு உறவு இல்லாமல் நீங்கள் அன்பால் நினைவு செய்யவே மாட்டீங்க. அப்படின்னா உங்களுக்கு என்னென்னு தெரியல. கடவுளை அன்பாக நினைக்கிறதுனா என்னென்னு தெரியலன்னு அர்த்தம். சும்மா எக்ஸசைஸ் எல்லோரும் பண்ணுறாங்க, நானும் இதே மாதிரி போய் விழுந்தேன், பிறண்டேன், அங்கே பிரதர்ஷனம் பண்ணேன், ஜபம் பண்ணேன், இப்படி உடம்பு கை காலை வளைச்சேன், இதுவா அன்பு? நீங்கள் லவ் பண்ணிங்கன்னா அவங்களுக்காக கை காலெல்லாமா வளைச்சிக்கிட்டு இருப்பீங்க இல்லையா? அவங்களுக்காக அவங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய விஷயத்தை நீங்கள் பண்ணுவீங்க. ஆனால் இங்கே கடவுளுக்கு எது சந்தோஷம்னா, உங்களுக்கு நீங்கள் நன்மை செய்கிறதுக்கு தான் அவருக்கு சந்தோஷம். அந்த நன்மை செய்கிறதுக்கான வழியை அவர் கொடுக்குறார். அதை ஃபாலோ பண்ணி உயர்ந்த பதவி நீங்கள் அடையிறதுல அவருக்கு சந்தோஷம். மற்றபடி அவருக்கு நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. அவர் எந்த தேவையும் மற்றவர். அவர் உடம்பே எடுக்கலை, அவர் என்ன பண்ண போகிறார்? சாப்பிட போகிறாரா? எதுவும் கிடையாது. அவருக்கு எந்த தேவையும் கிடையாது. அபோக்தா அப்படின்னு ஹிந்தியில் சொல்லுவாங்க, எதையும் அனுபவிக்காதவர். ஸோ அவருடைய வழிப்படி நடந்து நீங்கள் சொர்க்கத்தில் உயர்ந்த பதவியாகி ஸ்ரீ நாராயணன் பதவி அடைஞ்சால் அவருக்கு சந்தோஷம். அதனால தான் சொர்க்கவாசல் திறப்பு விழா நாராயணன் கோயிலில் கொண்டாடுறாங்க. சொர்க்கத்தை திறந்தால் முதல் ராஜ்யம் அவர் பண்ணுறார். ஒரு நாராயணன், முதல் நாராயணன், ஆதி நாராயணன். அவருடைய வம்சம் தான் ரெண்டாவது நாராயணன், மூணாவது நாராயணன். இப்போ ஆதி நாராயணன்னாலே நிறைய நாராயணன் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி இது சத்தியுகத்தில். திரேதாயுகத்தில் பார்த்திங்கன்னா 12 ராமர் சீதை இருப்பாங்க. இது எந்த மத வேதத்திலும் இப்படி இருக்காது. ஒரு நாராயணன் தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த நாராயணனும் எங்கேயோ மேலே இருக்கிறார், இங்கே வர்றதே கிடையாதுன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. கிருஷ்ணர் அரியணை ஏறும்போது அந்த ராஜ பதவி பேர் தான் நாராயணன். ஸோ முதல் நாராயணன் ஆதி நாராயணன். அவர் கல்யாணம் பண்ணிக்கிற பெண் பேர் ஆதி லக்ஷ்மி. அடுத்தடுத்தும் நாராயணன் லக்ஷ்மி வருவாங்க. ஆனால் அதாவது அவங்களுடைய குழந்தை, அவங்களுடைய ராஜ வம்சம் இருந்துகிட்டு இருக்கும். ஸோ அங்கே எந்த பாவமும் செய்ய மாட்டோம். காமம்னா என்னன்னே தெரியாது, பரிசுத்தமான குழந்தை மாதிரி இருப்போம். கணவனும் மனைவியும் நமக்கு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது மனைவி கர்ப்பம் அடைவாள். ஸோ அதனால தான் அவங்கள கோயில் கட்டி இந்துக்கள் வழிபடுறாங்க. அவ்வளோ தூய்மையாக இருந்ததுனால சுபமான எண்ணம் மட்டுமே இருக்கும் முதல் 2500 வருஷத்துக்கு. அடுத்தது அவங்களே உடல் உணர்வு வரும்போது என்ன ஆயிடுது? பாவம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி நிறைய பாவம் செய்தாலும் இந்த கடைசி ஜென்மத்தில் நம்ம இதுவரைக்கும் செய்ததை விட கடைசி ஜென்மத்தில் தான் அந்த பாவம் செய்யக்கூடிய தூண்டுதல் அதிகமாக இருக்கும். அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் பாவமும் செஞ்சுருப்பீங்க நிறையா. குறிப்பாக காமம் சார்ந்த பாவம். ஒரு பொண்ணை இச்சையாக பார்த்தீங்களா? பாவம். சாதாரண வெளி பொண்ணை பார்க்குறதே இச்சையாக பார்க்குறதே பாவம்னா, உங்களை விட வயதுக்கு மூத்த பெண், உங்களுக்கு ஆசிரியர் போன்ற மதிப்புக்குரிய ஒரு பொசிஷனில் இருக்கிறவங்களை இச்சையாக பார்க்குறது, இன்னும் புனிதமான உறவுகளெல்லாம் நீங்கள் இச்சையாக பார்க்குறீங்க, அதெல்லாம் எவ்வளோ பெரிய பாவம். பார்க்குறதே பாவம்னா
இன்னும் நீங்கள் காமத்திலேயே ஈடுபடுறீங்கன்னா அது எவ்வளோ பெரிய பாவம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள் மைண்டில் இருக்கும். சினிமாவில் பார்க்கும்போதே நீங்கள் இல்லையா, ஒரு நடிகை கவர்ச்சியாக நடிக்கிறா அப்படின்னா மனதுனால நீ ஆல்ரெடி விபச்சாரம் பண்ணிட்டு தான் இருக்கிற. இச்சையாக, அதாவது முழு ட்ரெஸ்ஸு போட்டுட்ருக்கிற பொண்ணை நீ இச்சையாக பார்த்தாலே நீ விபச்சாரம் பண்ணிட்டேன்னு இயேசு சொல்கிற. அப்போ காமத்தினால் மட்டுமே எவ்வளோ பாவம் பண்ணியிருப்போன்னு பாருங்கள். ஸோ இதனால் உந்தப்பட்டு இன்னும் நிறையா பாவம் பண்ணும், அது வேறு விஷயம் இல்லையா. அந்த பொண்ணை திருப்திப்படுத்தணுன்றதுக்காக மற்றவர்களுக்கு துக்கம் கொடுப்போம், இந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும், நியூஸ்லலாம் பார்க்குறோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்கிறீங்க. சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா பணக்கார வீடாக இருந்தால் நீங்கள் வேலைக்காரியை ரொம்ப மரியாதை இல்லாமல் நடத்திருப்பீங்க, அல்லது பாலியல் ரீதியாக கூட சீண்டல் பண்ணியிருப்பீங்க. அத்தனையும் என்னிடம் சொல்லுங்கள். அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுடைய பாவங்கள் பாதியாக, அதாவது பாவத்திற்கான தண்டனை பாதியாக குறைக்கப்படுன்ற. அப்போ பாதி அளவுக்கு மன்னிக்கப்படுது. ஸோ மீதியை இறைவன் நினைவிலிருந்து, அப்போ ஜஸ்ட்டு சொல்லிட்டாலே உங்கள் பாவம் பாதி குறையுதுன்னா அது எவ்வளோ ஈஸியான ஆப்ஷன். ஸோ அதை தான் உங்கள் பாவத்தை அறிவியுங்கள், மன்னிப்பு கேளுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டுருது. இது இங்கே லாஜிக்காக இருக்குது. ஆனால் முஸ்லீம் மதத்தில் என்ன பாவம் செய்தார்கள் அப்படின்றதுக்கு நீங்கள் விளக்கம் கொடுங்க. ஸோ அப்போ நிறைய பேர் கேட்பாங்க, அது என்ன கடவுளெல்லாம் அப்பான்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். அவங்க மத தலைவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறது. அவங்களுக்காக தான் 200வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. உங்களுடைய ஹஜ்ஜின் கிரியைகளை நீங்கள் நிறைவேற்றிவிட்டால் அறியாமை காலத்தில் உங்கள் மூதாதையர்களை நீங்கள் நினைவு கூறுவது போல் அல்லது அதைவிட அதிகமாக அல்லாவை நினைவு கூறுங்கள். ஆகவே மனிதர்களில் சிலர், எங்கள் இரட்சகனே, எங்களுக்கு எல்லாவற்றையும் இம்மையிலே அளித்து விடுவாயாக என்று கூறுவோரும் இருக்கின்றனர். ஆனால் இவ்வாறு கோருகின்றவருக்கு மறுமையில் யாதொரு பாக்கியமும் இல்லை. சரி, ஓகே, அது ஒன்று. ஆனால் இதில் மெயினாக முதல்ல வருது பாருங்கள், ஹஜ்ஜில் உங்களுக்காக விதிக்கப்பட்ட நியமங்கள்லாம் முடித்த பிறகு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மதங்கள் மூலமாக நீங்கள் செய்கிற எல்லாத்துக்கும் ஒரே கேட்டகரியில் அடக்கலாம், பக்தி அப்படின்ட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சொர்க்கத்தில் பக்தியே இருக்காது, யாரும் சாமிலாம் கும்பிட மாட்டாங்க. அப்படின்னா நாஸ்திகர்கள் கிடையாது. கடவுளை பற்றிய நினைப்பே இல்லாத அளவிற்கு வெறும் ஆனந்தம். துக்கம் வரும்போது தான் மனிதன் கடவுளை பற்றியே நினைப்பான். ஸோ அடுத்தது நரகம் வரும்போது அவன் பாவம் செய்ய ஆரம்பிக்கும்போது துக்கம் அனுபவமாகுது. அப்போ தான் முதல்ல சோமநாதர் ஆலயம், சிவன் கோயில் கட்டுறாங்க. அடுத்தது மற்ற மதங்கள்லாம் வருது, வேதங்கள், அந்த மத வழிபாட்டு ஸ்தலங்கள் எல்லாமே கட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி பக்தி விஷயங்கள்லாம் வருது இல்லையா. இந்த பக்தி எல்லாம் இறைவன் வரார் இல்லையா, வரும்பொழுது பக்தி முடிஞ்சிடுது, இறைவன் ஞானத்தை கொடுக்கிறார். அந்த ஞானத்துடைய சாரம் ஆத்மான்னு உணர்ந்து என் ஒருவனை நினைவு செஞ்சுக்கிட்டே இரு அப்படிங்கிறது தான் ஞானம். இங்கே இதுதான் ஹஜ்ஜின் கிரியைகளை முடித்த பின்பு, நிறைவேற்றிவிட்ட பிறகு, அதாவது பக்தியை முடித்த பிறகு அடுத்தது என்னது, ஞானம். இறைவனுடைய ஞானத்தை நாம் அடைகிறோம் இப்போ அல்லாஹ் கிட்ட நேரடியாக. அப்போ இதுவரைக்கும் இருந்தது, பக்தியில் இருந்தது, இது வரைக்கும் என்னென்ன மதத்தில் இருந்தோமோ அத்தனையும் அஞ்ஞானம்னு சொல்லுவோம், அறியாமைன்னு சொல்லுவோம். ஞானம்னா அறிவு, அது கிடைக்கும் வரை அறியாமை காலம்தான். அறியாமை காலத்தில் நம்மளுடைய புத்தி எப்படி இருக்கும், அப்பா மேலே அன்பு, அம்மா மேலே அன்பு, மனைவி மேலே அன்பு, குழந்தை மேலே அன்பு, அப்படியே உருகி உருகி லவ் பண்ணுறது. அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா செத்து போயிடுறது. இது இல்லாமல் இன்னும் நிறையா இருக்குது, மதத்தின் மேலே பற்று, மொழி மேலே பற்று, இதெல்லாம் இருந்தால் கூட எல்லாத்தையும் விட அதிகமாக அவனுடைய குடும்பத்தில் இருக்கும். அப்போ யாரையும் நீ அதிகமாக நேசிச்சிருப்ப அறியாமையில் இருக்கும்போது, உன்னுடைய அப்பா அம்மாவை தான் நேசிச்சிருப்ப. அந்த மாதிரி அல்லாவை நினைவு கூறுங்கள், அல்லது அதை விட அதிகமாக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. சொல்கிறாங்க இல்லையா, அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடாதுன்ட்டு. அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடாதுன்றதுடைய அர்த்தம் அவருக்கு ஈக்குவலாக யார் மேலே அன்பு செலுத்தக்கூடாதுன்னு அர்த்தம். இவங்க தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க இல்லை. இங்கே ஐயோ என் புருஷனை காப்பாற்று அல்லாவே அப்படின்னாலே நீங்கள் அல்லாவை விட அவரை, அல்லாஹ் என்னமோ உங்களுக்கு ஏதோ ஒன்று செய்கிற வேலைக்கார மாதிரியும், உங்களுக்கு உயிரே உங்கள் புருஷன் மாதிரியும் அங்கே போய் வேண்டிகிட்டு இருக்கிறீங்க. அப்படின்னாலே என்ன அர்த்தம்,
இணை வைக்கிறது இல்லை, அல்லாவை தூக்கி போட்டு மிதிச்சிட்டோன்னு அர்த்தம். அதை விட மனுஷனுக்கு அதிக மரியாதை கொடுத்துட்டோன்னு அர்த்தம். அப்போ இதே இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் இந்த 200வது வசனம் இன்னும் தெளிவாக இருக்கும். ஆகவே நீங்கள் புனிதமான பயணம் நிறைவேறும்போது நீங்கள் உங்கள் தந்தையரை நினைவு கூறுவதைப் போல் அல்லது அதைவிட அதிகமாக அல்லாவை நன்றியுடன் நினைவு கூறுங்கள். உண்மையிலே கடவுள் நம்முடைய அப்பா. யாரோட அப்பா? உடம்போட அப்பா கிடையாது, ஆத்மாவுடைய அப்பா எப்போவுமே. ஏன்னா ஆத்மா எப்போவுமே இருக்கும், அழிவற்றது. ஸோ அதனால் எப்போவும் இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு எப்போவுமே தந்தையாக இருக்கனால தான் அவரை பரமபிதான்னு சொல்கிறோம். ஸோ நம்ம நேற்று ஒரு ஜென்ரல் வீடியோ போட்டிருப்போம், சிலர் பார்த்துருக்கலாம், சிலர் பார்க்காம இருக்கலாம். அதில் கேட்டிருப்போம், இறந்த பிறகு ஆத்மா சொர்க்கத்துக்கு போகுது இல்லை நரகத்துக்கு போகுது, மொத்தத்தில் ஆத்மா அழியலைன்னு ஒத்துக்கிறோம். அப்போ பிறக்கிறதுக்கு முன்னாடி அது எங்கே இருந்துச்சு? கண்டிப்பாக ஒரு இடத்துல இருந்திருக்கோம்ல. அதை பற்றி எந்த மதமும் சொல்கிறது கிடையாது, அவங்களுக்கு தெரியறது கிடையாது. அது அவங்க தப்பும் கிடையாது, ஏன்னா எழுதுனது மனிதர்கள். இங்கே கடவுள் ஒரு படத்திலே எல்லாத்தையும் சொல்லிட்டார், அதுதான் விஷயம். இதை ஒரு மனிதன் சொல்ல முடியுமான்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. இல்லை, இங்கே ஆத்மா இருக்குது, இங்கேருந்து வருது, ஆரம்பத்தில் சுகத்தை அனுபவிக்குது, பிறகு துக்கத்தை அனுபவிக்குது, கடைசியில் இறைவன் ஞானத்தை கொடுத்த பிறகு இறைவன் வழிபடி நடந்தாலும் நடக்காட்டினாலும் மேலே போயிடுவோம். பட் இறைவன் வழிபடி நடக்கிறவங்க தானாகவே போயிடுவாங்க, அடித்து உதச்சி தண்டனை கொடுத்து போக மாட்டாங்க. மற்றவர்கள் அடித்து உதச்சி பேயாலாம் அலைஞ்சி அப்புறமா போவாங்க. ஸோ இறைவன் வழிபடி நடந்தவர்கள் தண்டனை இல்லாமல் மேலே போகிறது மட்டும் இல்லாமல் சொர்க்கத்திற்கு தகுதி பெற்றதுனால் சொர்க்கத்துக்கு வந்துடுவாங்க. அவங்களுடைய தகுதி எந்த அளவுக்கு இருக்குது, 100% இருந்தால் ஆரம்பத்தில் வருவாங்க, இல்லாட்டினா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் லேட்டாக வருவாங்க. இறைவனுடைய ஞானத்தையே எடுக்காதவர்கள் தண்டனையும் அடைஞ்சு சொர்க்கத்துக்கு வராமல் நரகத்திற்கு வருவார்கள். ஒருவேளை ஞானத்தை எடுத்தும் பாவம் செய்கிறாங்க அப்படின்னா கன்ஃபார்மாக சொர்க்கத்துக்கு வருவாங்க, ஆனால் ஆரம்பத்தில் வர மாட்டாங்க, கடைசியில் வருவாங்க. ஸோ குரானில் வந்து ஆக்சுவலாக நான் படித்த டிரான்ஸ்லேஷனில் அது தப்பாக போட்டிருக்கு பிள்ளைருக்கு. சொர்க்கத்துக்கு போயிட்டு அப்புறம் நரகத்துக்கு வருவாங்க அந்த மாதிரி போட்டிருந்துச்சு பிள்ளைருக்கு. பட் நிறைய பேர் சொன்னாங்க அது அப்படி கிடையாது, ஃபஸ்ட்டு நரகத்துக்கு போயிட்டு அப்புறம் தான் சொர்க்கத்துக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோம். அதுவும் ஒரு விதத்தில் உண்மைதான். ஏன்னா இது மறுஜென்மம் இல்லைன்றதுனால அவங்களுக்கு புரியல இல்லையா. இப்போ முஸ்லீம் மதம் வந்து 1400 வருஷம் ஆகுது, 2500 வருஷம் நரகம் தான், நரகத்தில் தான் எல்லா மதங்களும் தோன்றுகிறது. அப்போ 1400 வருடம் ஆரம்பத்தில் ஒருத்தங்க வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆரம்பத்தில் பெருசும் பாவம் பண்ண மாட்டாங்க. பாதி அவங்களுடைய ஆயுளில், அந்த ஆத்மாவுடைய ஆயுள் இருக்குல்ல, இப்போ கிறிஸ்தவர்கள்லாம் 2000 வருஷம் ரவுண்டாக வர்றதுனால அதை எடுத்துக்கலாம். அப்போ அவங்களுடைய ஆயுள் வந்து 2000 வருஷம். கிறிஸ்து பிறக்கும்போதே கூடவே பிறந்திருந்தால், கடைசி ஒரு பிறவி எடுக்கிறவங்களாம் இருக்கிறாங்க, அப்போ அவங்களுடைய ஆயுள் 100-150 வருஷம் தான் இருக்கும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கிறிஸ்து கூடவே பிறக்கிறாருன்னு வச்சுக்கோங்களாம், அப்போ 2000 வருஷம் வருது. அப்போ அதில் 1000 வருடம் வரைக்கும் அவங்க பெருசாக பாவம் பண்ண மாட்டாங்க. அடுத்த 1000 வருடத்தில் தான் அவங்க பாவம் செஞ்சு அதுக்கான தண்டனையிலும் அனுபவிக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ எப்போ அவங்க பாவம் செய்கிறாங்களோ, எப்படியா இருந்தாலும் இங்கே பிறந்து தான் ஆகணும், மறுஜன்மம் எடுத்து தான் ஆகணும். அவங்க வரதே லேட்டாக தான் வராங்க இல்லையா. அப்போ கொஞ்ச காலத்துக்கு அவங்க நரகத்தை அனுபவிப்பாங்க, அதுக்கப்புறம் மேலே போயிடுவாங்க, சொர்க்கத்துக்கு வரமாட்டாங்க. ஏன்னா அந்தந்த மதத்து ஆத்மா அந்த மதத்தை விடலை அப்படின்னா, இப்போ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த தேவதை, சொர்க்கத்தின் தேவதை ஆத்மா தான் இந்த ஞானத்தை எடுக்கும். இப்போ தேவதைன்னு ஒரு மதம் கிடையாது, எல்லா மதத்துலேயும் அவங்க இருப்பாங்க. கிறிஸ்தவ மதத்தில் இருப்பாங்க, முஸ்லீம் மதத்தில், இந்து மதத்தில், சீக்கிய மதத்தில், எல்லா மதத்துலேயும் இருப்பாங்க, யூத மதத்தில் எல்லாத்துலேயும் இருப்பாங்க. அவங்க இந்த ஞானத்தை எடுப்பாங்க. எடுக்கிறவங்க வந்துடுவாங்க. எடுக்காதவர்கள் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஞானத்தை எடுக்காதவர்கள் அவங்களுக்கு தான் அந்தந்த மதத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் பொருந்தும். அப்போ இப்போ முஸ்லீம் மதத்தில் சொல்லப்பட்டது என்னென்னா, பாவம் செய்கிறவங்க கொஞ்ச நேரத்துக்கு நரகத்தில் துக்கத்தை அனுபவிச்சுட்டு பிறகு சொர்க்கத்திற்கு வருவாங்க. இப்போ இது என்னென்னா, அவங்களுக்கு ஒரிஜினல் சொர்க்கத்துக்கு வரமாட்டாங்க. பாவம் செய்கிறதே நரகத்தில் தான் ஆரம்பிக்குது, அதாவது அவங்களுக்கு அது நரகம். அவங்களுக்கு நரகமே கொஞ்ச நேரத்துக்கு சொர்க்கம் மாதிரி தான் இருக்கும். ஸோ அவங்களுடைய நரகம் அடுத்த பாதி இல்லை, 1400னா 700 வருஷம் இல்லையா. ஸோ 700 வருஷம் சொர்க்கம் மாதிரி இருக்கும், அடுத்த 700 வருஷம் நரகமாக இருக்கும். ஸோ அங்கே பாவம் செய்யும்போது மீண்டும் மீண்டும் அவங்க நரகத்தில் தான் பிறக்க போகிறாங்க. எப்படியும் நரகத்தில் பாவம் செய்ய தான் செய்வாங்க, எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும். ஏன்னா வழிகாட்ட யாரும் கிடையாது, கடைசியில் தான் கடவுள் வந்து இந்த வழிகாட்டுறார். அப்போயுமே நிறைய பேர் ஏற்றுக்க மாட்டாங்க, அப்புறம் அந்த தண்டனை அனுபவிச்சுட்டு மேலே போயிடுவாங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா நரகத்திலே மீண்டும் மீண்டும் பிறக்கிறாங்க இல்லையா? ஸோ அதுதான் நரகத்தில் கொஞ்ச நாள் துக்கத்தை அனுபவிச்சுட்டு அப்புறம் சொர்க்கத்துக்கு வருவாங்கன்றது. முஸ்லீம் மதத்துக்கு சொர்க்கம் முதல் 700 வருஷம். ஸோ அப்போ முஸ்லீம் மதம் வரும்போது தான் அவங்க கீழே வருவாங்க. இந்த முகமது நபி அவர்கள் வந்த பிறகு தான் முஸ்லீம் தர்மத்து ஆத்மாவே வரும். அப்போ அவங்களுக்கு முதல் 700 வருஷம் சொர்க்கம் மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ மீண்டும் வந்து சொர்க்கத்தை அனுபவிக்கும், நரகத்தை அனுபவிச்சுட்டு அப்படிங்கிற அர்த்தம் அது. ஸோ இதிலே அடுத்த 2வது லைன் 200வது வசனத்திலே பார்த்தீங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா, தந்தையரை நினைவு கூறுவதை போல் அல்லது அதை விட அதிகமாக அல்லாவை நன்றியுடன் நினைவு கூறுங்கள். எதுக்கு நன்றி? அவர் என்ன பண்ணார் இல்லையா? சொர்க்கத்தை கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிறது தெரிந்தால்தான் நீங்கள் நன்றியோட. இப்போ இருக்கிறது துக்கம், சோதிக்கிறதுக்காகவே அவர் படைத்தார். சொர்க்கம் எப்படி இருக்குதுன்னே எனக்கு தெரியாது, ஒரு அனுமானத்தில் இருக்கிறேன், அப்புறம் எதுக்கு நன்றி? இங்கே கடவுள் சொல்ல, ஆல்ரெடி நீ சொர்க்கத்திலிருந்து தான் வந்திருக்கிற, கொடுத்த சொர்க்கத்திற்கு நன்றி இல்லையா? பக்தி அப்படி தான், கொடுத்ததற்காக நன்றி இல்லையா? பணக்காரன் அவனுக்கு பணம் இருக்குதுன்னு நன்றி சொல்லுவான், ஏன்னா அவனுக்கு புண்ணிய கணக்கு இருக்கும். அந்த புண்ணிய கணக்கு இங்கேருந்து வந்தது, கண்டினியூட்டி. ஆனால் இப்போ இறைவனை நினைத்து நம்ம பாவத்தை அழிக்கிறோம். ஏற்கனவே இறைவன் கடவுள் சொர்க்கத்தை நமக்கு கொடுத்தார், மீண்டும் கொடுப்பதற்கு வந்திருக்கிறார் அப்படின்னு தெரிந்தால்தான் அவர் மீது நன்றி. அல்லாஹ் இந்த பூமிக்கே வரமாட்டார், அவருக்கும் நமக்கு என்ன சம்மந்தனே தெரியாது, அவர் எங்கே இருக்காருன்னே தெரியாதுன்னா எப்படி நன்றி சொல்லுவீங்க? எப்படி அன்பாக கடவுளை முதல்ல நினைப்பீங்க? ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க? ஸோ கடவுள் வந்து ஞானத்தை கொடுக்கும்போது கோடியில் சிலர் தான் எடுக்கிறாங்க, அவங்க சொர்க்கத்துக்கு வருவாங்க. மற்றவர்களாம் என்ன பண்ணுவாங்க? அடப்போடா, எங்களுக்கு இப்போவே சொர்க்கம் மாதிரி தான் இருக்குது அப்படின்னு இருப்பாங்க. ஸோ அப்போ அவங்க பக்தியில் கடவுள்கிட்ட பிச்சை தான் எடுப்பாங்க, எனக்கு இதை கூட அதை கூடன்ட்டு. அதனால் இந்த உலகத்திலே எல்லாத்தையும் கொடுத்துட்டுன்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு மறுமையில் யாதொரு நற்பாக்கியமும் இல்லை. குடுன்றதை விட இந்த உலகியல் இன்பத்திலே மூழ்கி கிடப்பாங்க. அப்போ மறுமையில் யாதொரு பாக்கியமும் இல்லை அப்படிங்கிறது வந்து சொர்க்கத்திற்கே அவர்கள் வரமாட்டார்கள் அப்படின்னு அர்த்தம். ஆனால் உண்மையில் வந்து நீங்கள் கடவுள்கிட்ட கேட்கறதுனால கிடைக்கிறது கிடையாது. இப்போ எந்த அளவுக்கு தூய்மையாகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நீங்களே தான் சம்பாதிக்கிறீங்க, இறைவனுடைய வழிப்படி நடந்து. ஸோ அது குறைய 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 உங்களுக்கு அழகு குறையுது, ஆரோக்கியம் குறையுது, எல்லாமே குறையுது. ஸோ நீங்கள் கேட்டாலும் கேட்காட்டினாலும் உங்களுக்கு வரும். இப்போ ஒரு நோய் வருது, காப்பாற்றணும்னா கொஞ்சம் தள்ளி போடப்படுதுன்னே வச்சுக்கோங்களாம். ஆனால் அதுக்கு பதிலாக, அதாவது நீங்கள் அந்த நாடகத்தை அப்படியே ஏற்றுக்கிட்டிங்கன்னா போய் இன்னொரு ஜென்மம் சுகமாக இருப்பீங்க. ஆனால் நீங்கள் தள்ளி போட்ட காரணத்தினால வர்ற துக்கம், ஐயோ இந்த உடலை விட்டு போனால் போதுன்ற நிலைமை வரும். ஸோ அதை புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் கேட்குறதுக்கு நீங்கள் செத்து போயிடலாம் அப்படின்னு கடவுள் சொல்வார். ஏன்னா அது பிச்சை எடுக்கிறது தான், பக்தின்றது பிச்சை எடுக்கிறது தான். கடவுளே எனக்கு இதை கொடு அதை கொடு. கடவுள் சொல்கிறார், நீ என்னோட குழந்தை, நான் உலகத்துக்கு அதிபதினா நீயும் அந்த உலகத்துக்கு அதிபதி தானே, நீ பிச்சை எடுக்கலாமா? இந்த உலகமே உன்னுடையது, என் வழிப்படி மட்டும் நட, இந்த உலகத்திற்கு நீ அதிபதி ஆகிடுவ அப்படின்னு கடவுள் சொல்கிறார். ஸோ இப்போ வந்து உலகத்தின் விஷயத்தில் புத்தி மூழ்கிருச்சு, மயங்கி கிடக்குது. அதனால் அதிலிருந்து புத்தியை நீக்க சொல்கிறார். புத்தியை தான் நீக்க சொல்கிறாரே தவிர இதை எதையுமே நீ அனுபவிக்காதுன்னு சொல்ல. உனக்கு கொடுக்கப்பட்டதை நீ அனுபவி, ஆனால் பற்று இல்லாமல் அனுபவி. பற்று இருக்கக்கூடாது, இறைவன் கூப்பிட்டா போகிறதுக்கு தயாராக இருக்கணும். அதுதான் பற்று இல்லாமல் இருக்கிறது. எதையும் இழப்பதற்கு தயாராக இருக்கணும். திடீர்னு உங்கள் சொத்து அபகரிக்கப்படலாம், உங்கள் நெருங்கிய உறவுகள் இறக்கலாம், துரோகிகளாக மாறலாம். அவங்க என்னுடையவர்களே கிடையாது, அல்லாவை தவிர எனக்கு யாருமே கிடையாதுன்னா உங்களுக்கு வலி இருக்காது. அந்த வலியிலிருந்து காப்பாற்றுறதுக்கு தான் கடவுள் வர்றார். ஸோ அப்படி தான் தண்டனை கொடுக்கப்படுது. அந்த தண்டனையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு தான் இறைவன் சொல்கிறாரு. அவங்க என்ன உனக்கு துக்கம் கொடுக்குறது, ஆல்ரெடி யாருமே இல்லைன்னு தலைமொழிவிட்டு என்னை மட்டும் உன்னுடைய அனைத்து ஆதாரமாக பிடி அப்படிங்கிறது தான் கடவுள் கொடுக்குற ஞானம். ஸோ அடுத்தது 201. எங்கள் இரட்சகனே, இம்மையில் நல்லதையும் மறுமையில் நல்லதையும் எங்களுக்கு தந்தருள்வாயாக. இன்னும் நரக நெருப்பின் வேதனையிலிருந்து எங்களை காத்தருள்வாயாக என்று கூறுவோரும் அவர்களில் இருக்கின்றனர். இவ்வாறு இம்மை மறுமை ஆகிய இரண்டின் நற்பேறுகளை கேட்கின்ற அத்தகையோர் அவர்களுக்குத்தான் அவர்கள் சம்பாதித்தவற்றில் பங்குண்டு, இன்னும் அல்லாஹ் கணக்கு தீர்ப்பதில் தீவிரமானவன். இது 202. சரி, இதில் என்னென்னா, இந்த ஜென்மம் அடுத்த ஜென்மன்றது தான் இம்மை மறுமைன்னு இருக்குது. ஸோ இவங்க மறுமைனா வேறு ஏதோ போல் இருக்குது, சொர்க்கம் நரகம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. சொர்க்கம் நரகம் இருக்குது, அது இப்போ உலகம் அழியிற நேரம் வந்துடுச்சு, இப்போதைக்கு அது பொருந்தும்.
ஆனால் இதுக்கு முன்னாடி வரைக்கும் அது பொருத்தம் கிடையாது. இப்போ கடைசி ஜென்மம் தான் எல்லோருக்கும் நடக்குது. ஸோ இப்போ மறுமை தான் வரப்போகுது. அதில் நீங்கள் சொர்க்கத்துக்கு போக போகிறீங்களா? சொர்க்கத்துக்கு வந்து முடிஞ்சோடனே சொர்க்கம் தான். அப்போ அந்தளவுக்கு நீங்கள் இறைவன் நினைவிலேருந்து காமம் கோபம் இதெல்லாம் முற்றிலும் விட்டிங்கன்னா, உங்கள் மனைவி கணவனை கூட சகோதரன் சகோதரியாக பார்க்குற அளவுக்கு உங்களுக்கு பக்குவம் வந்துடுச்சுன்னா, கணவன் மனைவியை மேலே பெருசாக காமம் இருக்காது, மற்றவங்க மேலே தான் இருக்கும் ஈச்சை, இல்லையா? ஸோ அது கொஞ்சம் கூட இல்லாமல் இருந்தால், வெறும் ஆத்மாவை மட்டும் உங்களால் பார்க்க முடிந்தால், இறைவன் நினைவில் இருந்தால்தான் அது சாத்தியம். ஸோ அந்த நிலையை அடைந்தால் நீங்கள் சொர்க்கத்தின் ஆரம்பத்திற்கு வர முடியும், எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும். அப்படி இல்லை, அதில் கொஞ்சம் கம்மியாகுதுன்னா கொஞ்சம் லேட்டாக பிறப்பீங்க. ஞானத்தையே நிராகரிக்கிறீங்க அப்படின்னா கடவுளுடைய சொர்க்கத்திலிருந்தும் நிராகரிக்கப்பட்டவர்களாக நீங்கள் மாறிடுவீங்க. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ இருக்கக்கூடிய சொத்தை அனுபவிக்கிறது பாவம் கிடையாது. ஆனால் பற்றற்று அனுபவிக்கணும். நல்ல விஷயங்கள், நல்ல விஷயம்ன்றது இங்கே வந்து இதில் வந்து ஏழைகளுக்கு தானம் கொடுக்கணும், இங்கே கொடுக்கணும், அதெல்லாம் இருந்துச்சு இல்லையா? கடவுள் வந்து அதெல்லாம் சொல்லலை. இறைவன் ஞானத்தை எடுத்துட்டிங்கனாலே நீங்கள் தனி, உலகம் தனி. ஸோ அதை புரிஞ்சுக்கணும். அவங்க நரகத்தில் இருக்கிறாங்க. இறைவன் ஞானத்தை எடுத்த உடனே நீங்கள் சொர்க்கத்துக்கு போகலை, ஆனால் சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறீங்க. அந்த 100 வருடத்திற்கு பேர் தான் சங்கமயுகம். இது எந்த வேதத்திலும் இந்த சங்கமயுகம் இருக்காது. கலியுகம் இருக்கும், பட் சங்கமயுகம்னு இருக்காது. ஸோ இது வரைக்குமே நிறைய குடும்பங்களில் பார்த்திங்கன்னா, கணவன் பெரிய சைக்கோவாக இருப்பான், அல்லது பொம்பளை பொறுக்கியாக இருப்பான், அல்லது மனைவி அந்த மாதிரி இருப்பாள், அல்லது குழந்தை அந்த மாதிரி இருக்கும், கூட பிறந்தவன் பெரிய துரோகியாக இருப்பான். ஏன் இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னா ஒன்றும் கிடையாது. ஆனால் ஆரம்பத்தில் எல்லாம் நல்லா தான் இருப்பாங்க, சொர்க்கத்தில் நல்லா இருப்பாங்க. நரகத்தில் கூட முதல் ஜென்மம் யார் எடுக்கிறாங்களோ அவன் நல்ல குடும்பத்தில் தான் பிறப்பான், அவனுக்கு இருக்கிற எல்லாருமே நல்லவங்களாக தான் இருப்பாங்க. போக போக தான் மாறுறாங்க. அது எதனால் மாறுறாங்க அப்படின்னா, இவனுடைய ஆரம்பத்தில் நல்லவங்களாக இருந்தவங்க கூட இப்போ வரைக்குமே நல்லவங்களாக இருப்பாங்க. ஆனால் காமத்தில் விழுந்திருப்பாங்க, அது வேறு விஷயம். மற்ற குணங்கள், மற்ற துரோகம் இதெல்லாம் இல்லாமல் இருக்கும். ஆனால் அவங்க வெவ்வேறு குடும்பத்தில் பிறந்திருப்பாங்க. ஆனால் அப்போ இருக்கும்போது இவனுக்குள்ளே ஏன் இந்த மாதிரி மோசமான குடும்பத்தில் இவன் ஏன் மாட்டினான் அப்படின்னா, இப்போ குரானில் சொன்ன மாதிரி, இந்து மதத்தில் சொல்கிற மாதிரி ஏழைக்கு உதவி பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த வினையில் வந்தது தான். ஏன்னா ஒருவர் ஏழையாகவோ ஊனமாகவோ அந்த மாதிரி ஒரு நிலைக்கு இருக்கிறாங்கனாலே முன் ஜென்மத்தில் பயங்கரமாக பாவம் செய்யும்பொழுது தான் அது நடக்குது. அப்போ பாவம் செய்யக்கூடிய குணம் அவனுக்கு இருக்கும். ஆனால் ஏழையாக இருக்கும்போது அதை வெளிப்படுத்த மாட்டான். பணம் வந்த உடனே தானாக மறுபடியும் வந்துடும். ஸோ அப்போ நீங்கள் அவனுக்கு சாப்பாடு போடும்போது அவனுக்கும் உங்களுக்கும் கணக்கு உருவாயிடுது. அப்போ அடுத்த ஜென்மத்தில் என்ன ஆகிடுது, நீங்கள் ரோட்டில் பரிதாபப்பட்டு போட்ட பிச்சைக்காரன் உங்களுக்கு கணவனாக வந்திருப்பான். அப்போ அந்த குணம் அப்படியே வரும். அப்போ போட்டு மிதின்னு மிதிப்பான். ஸோ அதுக்கு தான் கடவுள் சொல்கிறார், கணக்கு வழக்கு வைக்காதீங்க. யாரோடவும் அஞ்ஞானிகளோடு, அதாவது இந்த ஞானத்தை எடுக்காதவர்களோடு கணக்கு வழக்கு கிடையாது. ஞானத்தை கொடுங்க, அவ்வளோதான். பிச்சைக்காரனுக்கு என்ன போடுவோம்? பிச்சை தான் போடுவோம். வீட்டுக்குள்ளே உட்கார வச்சு சாப்பாடாக போட்டுன்னு இருப்போம். அந்த மாதிரி இந்த ஞானத்தை நாம் கொடுப்போம். ஆனால் விலகி இருந்து கொடுங்கள், இல்லையா? அப்படியே நீங்கள் ஒட்டிக்கிட்டு போயிட்டீங்கன்னா அங்கே போய் பிறந்துடுவீங்க, அதுக்கப்புறம் உங்களை காப்பாற்ற முடியாது. ஸோ அதனால் யாரோடும், ஆக்சுவலாக இந்த ஞானத்தை எடுத்தவர்களோடவும் கூட ரொம்ப ஒட்டக்கூடாது. இறைவனோடு மட்டும்தான் ஒட்டி இருக்கணும். இந்த ஞானத்தை எடுத்தவர்களோடு சேர்ந்து நீங்கள் சேவை செய்யலாம், அன்பு இருக்கலாம், ஆனால் பற்று இருக்கக்கூடாது, கணக்கு வழக்கு இருக்கக்கூடாது. ரொம்ப கவனமாக இருக்கணும். இறைவன் ஒளிப்புள்ளி, நான் ஒளிப்புள்ளி, என்னுடைய சகோதரன் ஒளிப்புள்ளிக்கு பூர்வ மத்தியில் இருக்கிற அந்த ஆத்மாவுக்கு நான் ஞானத்தை கொடுக்குறேன் அப்படின்ற அன்புனால் கொடுக்கணும். ஸோ இப்படி ஞானத்தை கொடுப்பதற்கு, இந்த சேவை செய்வதற்கு உங்களுடைய உடல், பொருள், செல்வம், பணம் அனைத்தையும் பயன்படுத்துங்கள். இதுதான் கடவுள் சொல்கிற வழி, கடவுள் ஒரிஜினலாக சொல்கிற வழி. மதங்கள் சொல்கிறது எல்லோரும் என்ன நினச்சிக்கிறாங்க, ஏழைக்கு சாப்பாடு போட்டால் புண்ணியம். அதெல்லாம் புண்ணியம்தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அந்த புண்ணியத்தை நீங்கள் சுமக்கும்போது தெரியும் அது புண்ணியமாக பாவமான்ட்டு. ஏன்னா யாருக்கு போட்டிங்களோ அவங்க கணக்கில் உங்கள் தலையில் வந்து உட்காருவாங்க. அப்போ அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும். இதெல்லாம் கடைசியில் உங்களுக்கு காட்சியாக கிடைக்கும்போது உங்களுக்கு புரியும். ஸோ அப்போ உலகியல் வாழ்க்கையும் இந்த ஆன்மீக வாழ்க்கையும் பேலன்ஸாக வச்சுருக்கிறது. ஸோ அப்போ இங்கே சம்பாதிச்சது அது உடல் உழைப்பினால் வந்திருக்கலாம், அல்லது அப்பா அம்மா சொத்துனால் வந்திருக்கும், அது வந்து புண்ணிய கணக்கு. ஸோ எதா இருந்தாலும் கூடவே இறைவனுடைய வழிப்படி நீங்கள் நடந்தீங்களா, இறைவனுடைய வழிப்படித்தான் அந்த பணத்தை, உங்களுடைய உடலை, மனதை செலவிட்டீர்களா, அதை வைத்துத்தான் சொர்க்கத்தில் உங்களுடைய பதவி நிர்ணயிக்கப்படுது. மற்றபடி இங்கே இருக்கிறது வந்து
இதுதான் கடைசி ஜென்மம். ஏற்கனவே முன் ஜென்மத்தில் செய்தபடி தான் நடக்கும். இதில் நிறைய துக்கம் வர ஆரம்பிக்கும். ஏன்னா நிறைய பாவம் செஞ்சுருப்போம் இல்லையா? ஸோ அதிலேருந்து தப்பிச்சிக்கிறதுக்கு தான் இறைவன் வந்து என் நினைவிலே இருந்தீங்கன்னா பாவம் செய்யாமல் இருக்கும்போது இதுக்கு முன்னாடி செய்த பாவத்திற்கான தண்டனையிலிருந்தும் நீங்கள் தப்பிச்சிடுவீங்க அப்படின்னு சொல்கிறார். உதாரணத்துக்கு முன் ஜென்மங்களை ராஜாவாகி நிறைய பெண்களோட காமம் வச்சுட்டு இப்படியெல்லாம் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஞானத்தை எடுத்த உடனே அந்த காமத்தை விடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதையும் மீறி வெறித்தனமாக இறைவன் நினைவிலும் இறைவன் மேலே உள்ள அன்பிலேயே மூழ்கி உடலையே மறந்து ஆத்ம உணர்விலே முழுசாக நிலை பெற்றுட்டீங்கன்னு வச்சுங்களேன். அப்போ அந்த காமத்தை தூண்டக்கூடிய சூழ்நிலை உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் அசையாமல் இருந்துட்டிங்கன்னா அது போயிடும். கொஞ்சம் சலனப்பட்டிங்கன்னா டக்குன்னு வந்து மாட்டீங்க. நிறைய மத தலைவர்கள், எல்லா மதத்து தலைவர்களுமே சொல்கிறேன், காமத்தில் தானே விழுறாங்க. ஸோ அதிலிருந்து ஈஸியாக தப்பிச்சிடுவீங்க இப்போ இறைவனுடைய வழிப்படி நடக்கிறதன் மூலமாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பாவத்திற்கான தண்டனையிலேருந்து நீங்கள் தப்பிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். ஏன்னா எப்போவுமே நீங்கள் செய்த பாவத்திற்கான தண்டனை கடவுள் கம்மியாக தான் கொடுப்பார். மீதியை கேரி ஃபார்வர்ட், அதுக்குள்ளே நீ திருந்துறியா. ஆனால் இன்னும் நம்மளை வழிகாட்ட யாருமே இல்லை, அனாதையாக தானே இருந்தோம். ஸோ கடைசியில் தான் கடவுள் வழிகாட்டுறார். அந்த வழியை பிடிச்சிட்டிங்கன்னா தப்பிச்சிட்டிங்க. கடவுள் வழியை விட்டு மனிதர்கள் உருவாக்கிய மதத்தின் வழியை பிடிச்சிட்டிங்கன்னா கடைசியில் உங்கள் நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிறது நீங்களே வாழ்ந்து தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ அடுத்தது ஹஜ் யாத்திரை பற்றி மீண்டும் சொல்லப்படுது. மினாவில் தங்கியிருந்து எண்ணி விடப்பட்ட 3 நாட்களில் அல்லாவை நினைவு கூறுங்கள். ஆகவே எவர் ஒருவர் 2 நாட்களில், இங்கே பார்த்தீங்கன்னா நினைவு கூறுங்கள்னால் அங்கே தொழுகை தான் பண்ணுவாங்க இல்லை. ஏன்னா அல்லாவை பற்றி தெரியாது, அப்புறம் எப்படி அவங்க அல்லாவை நினைக்கிறதுக்கு? அல்லாவுடைய வரலாறே தெரியாது, எப்படி அவரை நினைக்கிறதுக்கு? ஸோ அதனால் தொழுகை பண்ணுவாங்க, அவ்வளோதான். ஆகவே எவர் ஒருவர் 2 நாட்களில் அவசரப்பட்டு கிளம்பிட்டாங்களோ அவங்க மேலே குற்றம் கிடையாது. 3 நாள் தங்கி கிளம்புறாங்களோ லேட்டாக, அவங்க மேலேயும் குற்றம் கிடையாது. இது யார் அல்லாவாகிய அவனை பயந்து நடக்கிறார்களோ அவர்களுக்கு உரியதாகும். இன்னும் விசுவாசிகளே, நிச்சயமாக நீங்கள் அல்லாவுக்கு பயந்து கொள்ளுங்கள், அன்றியும் அல்லாவின் பக்கமே நீர் ஒன்று திரட்டப்படுவீர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். கடவுளை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அவரை மாதிரி அன்பானவர் யாருமே கிடையாது. நீங்கள் செய்த பாவம் இருக்குல்லையா, அதுக்கு தான் பயப்படணும். அதுக்குத்தான் என்னை நினைத்தும் பாவத்தை எரிச்சிடு அப்படின்னு கடவுள் சொல்கிறார். நீங்கள் அவரை நினைக்காததுனால அவர் தண்டனை கொடுக்க போகிறதில்ல. நீங்கள் இது வரைக்கும் செய்த பாவத்திற்கான தண்டனை உங்களை துரத்திட்டு வருது. இறைவன் நினைவில் இருந்து அந்த பாவத்தை ஃபுல்லாக எரிச்சிட்டிங்கன்னா அது உங்கள் துரத்திட்டு வந்து அந்த பாவத்தை தூண்டுறதுக்கு ட்ரை பண்ணும். கொஞ்சம் கூட அந்த ரியாக்ஷன் இல்லாதபோது வேற ஆளுப்பில் இருக்குன்ட்டு போயிடும், முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போ ஆரம்பத்தில் சொல்லியிருந்தோம்ல 190 அந்த போர், இது வந்து உங்களுடன் போர் புரிபவர்களோடு அல்லாவுடைய பாதையில் நீங்களும் போரிடுங்கள் அப்படின்ட்டு வருது. ஸோ அல்லாவுடைய பாதை வந்து அமைதி பாதை, சண்டை போடுற பாதை கிடையாது. நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னா அவங்க கம்முன்னு இருப்பானா? யோசித்து பார்க்கணும் இல்லையா? நீங்கள் ஒன்ஸ் அடிச்சிட்டிங்கன்னா திரும்ப 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 அடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ அதுக்கு தான் ஒரு கண்ணத்தை இருந்தால் மறு கண்ணத்தை காட்டி கணக்கை முடிச்சிடு அப்படின்னு சொல்கிறது. இதுதான் கடவுளுடைய வழி. ஸோ இங்கே என்னென்னா, என்ன ஆனாலும் நீ அமைதி அன்பாக மட்டுமே இருக்கணும். இதெல்லாம் பின்னாடி வரும், குரான்லே வரும். ஸோ அப்போ உங்களுக்கு தெரியும் அந்த ஏன்னா இதில் பின்னாடியே வருது பாருங்கள், கொலை செய்கிறத விட குழப்பம் செய்கிறது கொடியது அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் எதிர்க்கிறீங்கனாலே அங்கே குழப்பத்தை உருவாக்குறீங்க. சண்டை போடுறதால எதிர்க்கிறீங்கனாலே ஒரு குழப்பம் உருவாகுது. ஆனால் குழப்பத்துக்கு ஆப்போசிட் என்னது? அமைதி. அதுதான் இறைவனுடைய வழி. ஸோ இங்கே நீங்கள் போரிட வேண்டியது வெளியில் இருக்கிற மனுஷங்கிட்ட இல்லை, அவன் பண்ணுற வேலைக்கெல்லாம் உள்ள ஒரு ரியாக்ஷன் ஆகுது பாருங்கள், அதை அமைதிப்படுத்தணும் இறைவனின் நினைவிலிருந்து. அதுதான் புனித போர், அதுதான் அல்லாஹ் வழியின் அறப்போர். அதை புரிஞ்சிக்கணும். ஸோ இதை எடுத்து சொல்ல யாரும் இல்லை, அதுதான் கொடுமை. ஒருத்தர் கூட இல்லை. எல்லோரும் நினச்சிக்கிறாங்க, ஆமாம் வந்தால் அப்புறம் அடிக்கணும்ல. அது எதுக்கு கடவுள் சொல்லி கொடுக்கணும்? அதை மனுஷன் செய்வான், ரவுடி செய்வான். ரவுடி அதானே பண்ணுவான், அடித்தா விட்டுருவானா, திருப்பி அடிப்பான் ரவுண்டு கட்டி வந்து. இது அல்லாவுடைய வழியா? நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா, அல்லாவுடைய பாதையில் நீங்களும் போரிடுங்கள், வரம்பு மீறாதீர்கள். போர் புரிபவர்களோடு வரம்பு மீறாதீர்கள் இல்லை. இறைவன் அந்த வரம்புன்றது ஸ்ரீமத் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸ்ரீமத்னா இறைவன் கொடுக்குற வழி, அதை மீறக்கூடாது. ஆத்மாவை மட்டும் பார்க்கும்போது உடம்பை பார்க்கும்போது அவன் எதிரியாக தெரிவான். ஆத்மாவை பார்த்திங்கன்னா அது உங்கள் முன் ஜென்மத்து குழந்தையாக இருக்கும்.
மனைவியாக இருக்கும், அம்மாவாக இருக்கும். கடைசியில் அவர் காட்சி காட்டுவார், நீ யாரை தெரியுமா ராஜா கொண்டுட்டு வந்திருக்கிறேன்னு. அப்படியே துடிப்போம், என் குழந்தைய தான் நான் கொன்னனா, என் குழந்தைய தான் நான் கற்பழிச்சேனா அப்படின்னு துடிப்போம். அதுதான் மிகப்பெரிய தண்டனை. தாயின் கர்ப்பத்தில் 6 மாதம் 4 மாதம் வரைக்கும் ஆத்மா இருக்காது, வெறும் பிண்டம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் ஆத்மா பிரவேசிக்கும். அப்போ போய் அங்கே துடிக்கும். அந்த துடிக்கிறது தான் கை காலை எட்டி உதைக்கிறது இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அங்கே தான் தண்டனை கொடுக்கப்படுது. வெளியில் வந்த பிறகும் தண்டனை கிடைக்கிது, அதுக்கு முன்னாடியும் தண்டனை கிடைக்கிது. ஸோ இதுதான் புனித போர், உங்களை புனிதமாக்குற போர். வெளியில் கொலை பண்ணால் புனிதமாக மாட்டீங்க, பாவியாக தான் ஆவீங்க. ஸோ மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கும். அந்த அசுரர்களுக்கு சொல்கிறோம், அதாவது இந்த கௌரவர்களுக்கு 100 விதமான அசுர குணங்கள் கொண்டவர்கள். அந்த குணம் எங்கே இருக்கும்? நமக்குள்ளே இருக்கிறது தான். அந்த குணத்தை அழிக்கிறது தான் மகாபாரத யுத்தம். அதைத்தான் இறைவன் சொல்லிக் கொடுக்கிறார். அதுதான் 191லேயும் பார்த்தீங்கன்னா, உங்களுடன் எதிர்த்து போரிட்ட அவர்களை நீங்கள் எங்கு கண்டாலும் கொல்லுங்கள். இல்லை, எதை பார்த்தாலும் உங்களுக்குள்ள ஏதோ ஒரு அசுர குணம் வருது இல்லையா, அந்த இடத்துல அதை அழிக்கணும். எப்படி? இறைவன் நினைவில் இருந்து. ஏன்னா அப்படி நீங்கள் அவங்கள அதை வளர விட்டது தான், காமத்தில் வளர விட்டது தான் உங்களுடைய சொத்து இழந்தது, நாடு இழந்ததுக்கெல்லாம் காரணம். இன்னும் ஒன்றும் இல்லை, இன்றைக்கே நீங்கள் யோசிச்சு பாருங்களாம். சில கிராமங்கள் சென்சிட்டிவாக இருக்கும் இல்லையா, அந்த ஜாதி விட்டு ஜாதி திருமணம் பண்ணுற அவங்க என்ன பண்ணுவாங்க, ஊரை விட்டு ஓடி போயிடுவாங்க. அவன் பெரிய பணக்காரனாக கூட இருப்பான். அந்த காமத்தின் மயக்கம் அந்த சொத்தை இழக்க வைக்கிது, தெரியுது அவங்களுக்கு. அதுக்கப்புறம் அவங்க கொலை பண்ணுறது அதெல்லாம் வேறு விஷயம். அப்படி தப்பிச்சே போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சொத்து போயிடுச்சு இல்லை. ஸோ அப்படி உங்களை உங்கள் இடத்த விட்டு வெளியேற்றியது எது? உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த விகார குணங்கள். நீ எந்த அளவுக்கு காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தில் ஆடுறியோ அந்த அளவுக்கு உன்னுடைய சொத்தெல்லாம் அபகரிக்கப்படும். இந்த ஜென்மத்திலையும் சரி அல்லது அடுத்த ஜென்மத்தில் நீ ஏழையாக பிறப்ப. ஸோ அப்போ உன்னை வெளியேற்றிய அந்த எதிரியை உனக்குள்ளேருந்து நீ வெளியேற்றுன்றது தான் இதில் உண்மையான அர்த்தம். இதை கடவுள் சொல்லியிருப்பாரா? அல்லது அவன் கொலை பண்ண அவனை ஊரை விட்டு துரத்திட்டான், நீ அவனை ஊரை விட்டு தொழுத்து, அவன் கொளுத்துனா நீயும் கொளுத்து, அவன் அடித்தான் நீ அடி, இதை கடவுள் சொல்லியிருப்பாரா அப்படின்னு நீங்களே யோசிங்க. ஏன்னா பாருங்கள், இங்கேயும் மறுபடியும் வருது, இன்னும் குழப்பம் விளைவிப்பது கொலையை விட மிக கொடியதாகும். அப்படி சொல்கிறவர் கொலை பண்ண சொல்லுவாரா? யோசிச்சு பாருங்கள் சகோதரர்களே, இல்லையா? அங்கே குழப்பம் செய்கிற விஷயம் எது? உங்களுக்குள்ளே வரக்கூடிய அந்த வீண் எண்ணங்கள். அவங்க பண்ணுற வேலை உங்களுக்குள்ளே எதிர்மறை எண்ணம், அந்த கோபம், கொலை பண்ணுற வெறியெல்லாம் வரும். அதை வெட்டுங்கள். உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த எண்ணங்களை வெட்டுங்கள். இதுக்கு எப்படி சக்தி வரும்? அல்லாவை நினைத்தால் மட்டுமே சக்தி வரும். இது வரைக்கும் அல்லாவை எப்படி நினைக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ மற்றபடி ஒவ்வொரு மதத்தின் பிரேயர்னாலையும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. கடவுள் மேலே அன்பெல்லாம் வராது. அப்பான அந்த உறவோடு இருக்கும்போது தான் அந்த அன்பு வரும். அதுதான் எனக்கு பிடிச்சிருக்குதுன்னு வரும். ஸோ அதனால தான் நாங்கள் கடவுளை அப்பான்னு அன்பாக கூப்பிடுவோம். ஹிந்தியில் அப்பான்னா பாபா. ஸோ அதை இவங்க மனிதர்களுக்கு சீரடி பாபா, சத்யசாய் பாபா அப்படி சொல்கிறாங்க. ஸோ கடவுள் சொல்கிறார், அப்பான்னு கூப்பிட்ற அந்த அன்பு கடவுளே, ஈஸ்வரா, அல்லா இப்படி கூப்பிட்றதுனால, கர்த்தாவே இப்படி கூப்பிட்றதுனால கிடைக்காது அப்படின்னு கடவுள் சொல்கிறார். ஸோ அடுத்தது 194 பாருங்கள், அந்த புனிதமான மாதங்களில் யுத்தம் செய்யக்கூடாது. மீறி ஒருத்தன் யுத்தம் செஞ்சானா மீறி அவனையும் போய் யுத்தம் செய்யும். அவன் புனிதமான மாதத்தின் புனிதத்தை கெடுத்துட்டானா நீயும் கெடுத்துக்கோ அப்படின்னு கடவுள் சொல்லுவாரான்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஸோ அந்த நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், எல்லா புனிதமான மாதங்களும் இந்த கடைசி 100 வருடம் இறைவன் நம்மை புனிதமாக்குறதுடைய நினைவு தான். எல்லா மதத்திலும், கிறிஸ்தவ மதத்தில் லெண்டு நாட்கள், இந்து மதத்தில் புரட்டாசி மாதம் சொல்லுவாங்க, ஆடி மாதத்தை சொல்லுவாங்க, மார்கழி மாதத்தை சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே இப்போ நம்மை புனிதமாக்கிக்கிறத அங்கே அந்த ஒரு நாள் மட்டும் அல்லது அந்த ஒரு மாதம் மட்டும் கரிமீன் சாப்பிடாமல் இருப்பாங்க. சபரிமலை மாலை போடுறப்ப மட்டும் காமத்தில் இல்லாமல் இருப்பாங்க. ஆனால் அது எல்லாம் இந்த வாரம், இந்த ஜென்மம் முழுவதும் நாம் பண்ணுறது. இதுக்கப்புறம் சொர்க்கத்தில் சாத்தானே இருக்க மாட்டாங்க. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரமே இருக்காது. அப்படின்னா என்னென்ன யாருக்கும் தெரியாதவர்கள் மட்டுமே அங்கே வருவாங்க. ஸோ அங்கே நீங்கள் கவலையே படுத்தலை. ஆனால் இங்கே மட்டும் முயற்சி செய்யுங்க. இங்கே மட்டும் உங்களை புனிதமாக்கக்கூடிய அந்த போரை, மாயையோடு யுத்தத்தை செய்யுங்க அப்படின்னு கடவுள் சொல்கிறார். ஸோ அப்போ சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னா மெக்காவுக்கு போகணும். மெக்காவுக்கு போகணுன்னா காமத்தில் ஈடுபடக்கூடாது. ஸோ மெக்காவில் அந்த இடத்துல இருந்தே அவர் மேலே போயிட்டார், முகமது நபி அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ இதோடைய அர்த்தம் என்னென்னா அந்த நிலையிலிருந்து போனார்னு அர்த்தம், அந்த இடத்துல இருந்து போனார்னு அர்த்தம் கிடையாது. இப்போ அதே பார்த்திங்கன்னா இந்து மதத்தில் பார்த்திங்கன்னா சராயு நதியில் மூழ்கி ராமர் அப்படியே முக்தி அடைந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தண்ணியில் மூழ்கி போனார்னு அர்த்தம் இல்லை, அங்கே மூழ்கிறதுக்கு முன்னாடி அவர் என்ன மனநிலையில் இருந்தார் இல்லையா. மனைவி மேலே பற்று ஃபுல்லாக கட், குழந்தைங்க மேலே பற்று கட்டாயிடும், தன் சகோதரன் மேலே பற்று கட்டாயிடும். சகோதரன் தான் ஃபஸ்ட்லேருந்தே கூடவே இருப்பான், அவன் மேலேயும் பற்று கட்டாயிடும். ஸோ அந்த மனநிலையில் போய் அவர் மூழ்குவார், அப்படியே மேலே போகிற மாதிரி காட்டுவாங்க. அதேமாதிரி கிருஷ்ணர், அவர் கண்ணு முன்னாடி அவருடைய மக்களெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, யாதவ குலமே. அவர் போய் தனியாக ஒரு ஆலமரத்தில் உட்காருவார், மரத்தடியில் உட்காருவார். ஸோ அப்போ ஒரு வேடன் ஏதோ நினச்சிட்டு அம்பு விடும்போது காலில் பட்டு அவர் இறப்பார். ஆனால் அவர் எந்த மனநிலையில் இருக்கார், எல்லாத்துலேருந்தும் விலகி இருக்கார், இறைவன் நினைவில் இருக்கார். அந்த அம்பு உண்மையில் எதை குறிக்குது அப்படின்னா இந்த ஞானம்ங்கிற அம்பு, இது இதயத்தை தொலைக்க வேண்டும்னு இறைவன் சொல்கிறார். ஸோ அந்த அம்பு பட்டதுனால தான் எல்லாத்துலேருந்தும் விலகி இருக்க முடியுது. இல்லைன்னா என்னாகும், உன் ஜாதி ஏன் மதம் எப்படா எங்கால வெட்டுவேன், இப்படி தானே போகும். அப்படி தானே நாம் இருந்தோம். அப்படி இருந்தவர்களை கடவுள் எல்லாத்துலேருந்தும் விலகிரு, எல்லாம் கரெக்டாக தான் நடக்குது, அதை நான் பார்த்துக்கிறேன், நீ எதிலும் உன் மனதை குழப்பிக்காமல் உன் மனதை சாந்தப்படுத்து, ஏன்னா நீ போக போகிற உலகம் அமைதியான உலகம், அவங்கவுங்க செய்த பாவத்திற்கான தண்டனை அவங்க அனுபவிப்பாங்க, நீ ஞானத்தை கொடு, கேட்குறாங்களா இல்லையான்றது அவங்களுடைய அதிர்ஷ்டம் அப்படின்னு கடவுள் சொல்கிறார். ஸோ கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, காமத்தில் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் மனதளவில் கூட இந்த எண்ணம் இந்த மாதிரி வார்த்தை வரக்கூடாது அப்படிங்கிறது இறைவன் இப்போ கொடுக்குற ஞானம். உங்களுடைய வார்த்தை ஒவ்வொரு வார்த்தையும் இனிமையாக இருக்கணுன்றார். ஏன்னா சொர்க்கத்தில் அப்படி இருக்கும் எல்லாருடைய வார்த்தையும். அதனால தான் கோயில் கட்டி கும்பிட்றாங்க. இந்துக்கள் அப்படியே அந்த கிருஷ்ணர் வார்த்தை பார்த்துட்டு அப்படியே மெய் மறந்து மயங்கி கிடப்பாங்க. அது விக்கிர வழிபாடு கூடாதுன்னு சொல்கிறீங்களே, அங்கே போய் நின்று பாருங்கள், உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த அமைதி தெரியும். அதை நம்ம இந்த உலகத்தின் அதிபதி நம்பர் 1, அவரை உருவாக்குனது கடவுள், அது வேறு விஷயம், கடவுளை தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் அப்படி ஆகிறதை லட்சியமாக வைத்து நினைக்கிறோம். ஸோ அப்போ அவங்க சிலையே உங்களுக்கு அமைதியை கொடுக்குதுன்னா அவங்க இருக்கும்போது எப்படி இருந்திருக்கோம் யோசிச்சு பாருங்கள். ஸோ அப்படி நம்மை மாத்துறார் கடவுள். ஸோ அதனால் மெக்காவில் இருக்கும்பொழுது மட்டும் இல்லை, நிரந்தரமாக இப்படி இருக்கணும். சபரிமலைக்கு போயிட்டு வர வரைக்கும் மட்டும் இல்லை, எப்போவுமே இப்படி இருக்கணும். அதுதான் இறைவன் கொடுக்குற வழி. அந்த வழியைத்தான் எல்லோரும் நிராகரிப்பவர்கள், கோடியில் சிலரே ஏற்றுக்கொள்பவர்கள், அவர்கள்தான் சொர்க்கத்திற்கு செல்பவர்கள். இங்கே நிராகரிப்போர்ன்றது இறைவன் கொடுக்கும் வழியை, காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரத்தை விடணுன்ற அந்த வழியை நிராகரிப்பவர்கள், சதா ஒரு இறைவனை மட்டும் நினைவு செஞ்சுட்டு இருக்கணுன்ற வழியை நிராகரிப்பவர்கள் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது 198 ஹஜ் பிரயாணத்தின் போது நீங்கள் வியாபாரம் செய்து அதன் மூலம் உங்கள் இரட்சகனிடமிருந்து பேரருளை தேடிக்கொள்வது உங்கள் மீது குற்றம் அல்ல அப்படின்னு போட்டிருக்குது. ஸோ நம்ம சொல்லியிருக்கிறோம், இது ஸ்தூல யாத்திரை கிடையாது, நினைவு யாத்திரை. நினைவுனால இறைவனை நினைக்க ஆத்மா தூய்மை ஆகிட்டே இருக்குது. தூய்மையாக என்ன ஆகுது, ரிவர்ஸில் எந்த அளவுக்கு பரிசுத்தமாச்சோ அந்த பின்னோக்கி போய் 5000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தால் பரிசுத்த நிலை அடையுது. அதுதான் நினைவின் யாத்திரை. அப்போ பின்னோக்கி பரிசுத்தத்தை அடையுதுன்னா என்ன அர்த்தம், இதுக்கு முன்னாடி இருந்த அந்த சொத்துக்கெல்லாம் அது அதிபதியாக ஆகுது. ஸோ அப்போ நினைவின் யாத்திரையினால் அது சம்பாதிக்குது, ஆன்மீக வருமானத்தை சம்பாதிக்குது. 5000 வருடத்திற்கு தேவையானதை இறைவன் நினைவிலிருந்து அது சம்பாதிக்குது. மற்றபடி வியாபாரம், ஸ்தூல வியாபாரம் செய்து சம்பாதிக்கிறது அப்படின்னு முஸ்லீம்கள் புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அது முஸ்லீம்களுக்கான ஞானம். ஆனால் கடவுள் அனைவருக்குமாக கொடுக்குற ஞானத்தில் இதை சொல்கிறார். இறைவனை நினைக்க தான் ஆன்மீக வருமானம் சம்பாதிக்குது. இந்த வருமானத்தை தான் அடுத்த 5000 வருடத்திற்கு நீங்கள் செலவு பண்ண போகிறீங்க. ஸோ மற்றது எல்லாமே பார்த்தாச்சு. 190 203 வரைக்கும். ஸோ அன்பான இனிய சகோதர சகோதரி ஆத்மாக்களே, அன்பான அப்பாவின் நினைவில் ஆனந்தமாக இருங்கள். ஆனந்தமான உலகமான சொர்க்கத்திற்கு வாருங்கள். ஓம் சாந்தி. Thanks for watching.